Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம செய்திக்குள்ள கடந்து போகுவோம். Hallelujah. Thank you Jesus. நன்றி நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே இந்த நல்ல ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை எல்லோரும் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே வேலைகள் மத்தியில் ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே எங்களை எல்லோரும் உங்களோட சபைக்கு ஆண்டவரே ஒரு மனதோடு நாங்க வரும்படியாக, ஒரே குடும்பத்தோடு வரும்படியாக நீங்க எங்களை செய்த கிருபைக்காக, கூடும்படியாக செய்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக வர வேண்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒரு பக்கம் நீங்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறீங்க ராஜா, மறுபக்கம் எங்களுக்காக மனதுருக்கிற தேவனாகவும் இருக்கிறீங்க ராஜா. இந்த இரண்டு குணங்கள் வைத்துதான் எங்களோட வாழ்க்கையில நீங்க ஈடுபடுகிறீர்கள் ராஜா. ஆவியானவரே மாம்சமான எண்ணெய் கொண்டு இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து நீர் பேசுங்க, நீங்க இடைப்பெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. உட்காருவோம். God bless you all. Praise the Lord. Praise the Lord. இந்த நாளில ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தலைப்பு சர்வ வல்லமை உள்ள தேவன். Almighty God. இதுதான் தலைப்பு. Almighty God. எல்லாருக்கும் தெரியும் சர்வ வல்லமை உள்ள தேவன்னா என்னன்றது. நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன குறிப்புகள். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல ஷேர் ஆகும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர், மலேசியா இந்தியா நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதுல டிஸ்பிளே ஆகும். யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ உங்களோட பிரேயரை ஷார்ட்டா டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் பிக்சரோட எனக்கு அனுப்பி விடுங்க. ஆண்டவரோட சமூகத்துல நாங்க வைத்து ஜெபம் பண்றக்குள்ளோ, தேவன் கிட்ட இருந்து பதில் வரக்குள்ளோ நாங்களே உங்களை கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சிலருக்கு மைண்ட்ல பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி எங்களுக்கு இன்னும் பதில் வரலையேன்னு காத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை தாமதிக்க வைக்காம நிச்சயமா அவர்கிட்ட இருந்து பதில் வரும். பொறுமையோட நம்ம காத்திருக்கணும், பொறுமையோட நம்மளோட ஆத்மாவும் காத்து கொள்ளணும் அப்படின்னு தான் ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. நிதானமாக நம்ம காத்திருந்து அவரோட பதிலுக்காக, அவரோட வருகைக்காக நம்ம காத்திருப்போம். காத்திருந்து பொறுமையோட தாழ்மையோட இருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் அதிகமாக கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து ஆவியானவர் என்னோட பேசின சில வார்த்தைகள் இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன். ஆதார வசனம் ஆதியாகமம் ஜெனசிஸ் 17:1. இந்த ஆதார வசனத்தின்படி எப்படி ஆரம்பிக்குதுனாக்கா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நிறைய பேருக்கு ஏன் ஆண்டவர் இன்னும் பார்க்கல, ஏன் ஆண்டவர் இன்னும் பார்க்கல, எனக்கு மட்டும் ஏன் தரிசனம் ஆக மாட்டேன்றாரு. ஏமா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஜ்ல அவர் எப்போ பேசணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் பேச முடியும் இல்லையா. ஆபிரகாமுக்கு 99னாக்கா மோசஸ்க்கு எப்போ 80 வருஷத்துல பேசுறாரு இல்லையா. ஈனோக்குக்கு, அதாவது ஏனோக்கு தமிழ்ல, ஈனோக்குக்கு எப்ப பேசுறாரு? 65 வயசுல பேசுறாரு இல்லையாமா. நோவாக்கு எப்ப பேசுறாரு? 500 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறாரு. அவருக்கு 500 வருஷம் வயசு. என்கிட்ட எப்போ பேசுறாரு? 40 வருஷம் கழிச்சு பேசுறாரு. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம், நேரம் இருக்கு. எந்த நேரத்துல அவர் பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்துல பேசி அவரோட காரியத்தை சாதிப்பார் இல்லையாமா. இதுதான் வல்லமை உள்ள தேவன். அவரோட காரியத்தை சாதிக்கிறதுக்கு தான் இந்த வல்லமை உள்ள தேவன் அந்த நேரத்துல பேசுவார். அப்ப அவர் வல்லமையா கிரியை செய்ய வல்லமை உடையவர். நம்மளோட வாழ்க்கையில அவர் கிரியை செய்யணும்னா எப்படி நம்ம காத்திருக்கணும். அப்படியே ஆத்திரப்படுவாங்க, ஐயோ என்கிட்ட மட்டும் பேச மாட்டேன், என்கிட்ட வர கிவ் அப் பண்ணிடுவாங்க. சிலர் பின்வாங்கி கூட போயிடுறாங்க இல்லையாமா. அந்த மாதிரி தாட்ல நம்ம இருக்கவே கூடாது. பொறுமையோட நம்மளோட ஆத்மாவை காத்து கொள்றது மட்டும் அல்ல, அவரோட வார்த்தைக்காக, அவர் நம்மளை எப்படி பயன்படுத்த போறாருன்றதுக்காக நம்ம we have to wait. ஏன்னா அந்த நேரத்துல குறிப்பிட்ட டைம்ல அந்த மனிதர்களை சூஸ் பண்ணி சும்மா அப்படி எப்படி பண்ணுவாங்க டாக்டர், ஷைன் பண்ண வைப்பார்
ஷைன், மின்ன வைப்பார். ஹல்லேலூயா. சோ இதுதான் அவரோட சித்தமாக இருக்கு. அவரோட சித்தம் என்னன்றது நம்ம காத்து கொள்ளணும். நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்து மெசேஜ்ல மொட்டையா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஒண்ணுமே அனுப்ப மாட்டாங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு, சிஸ்டர் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லிடுங்க என் மேல என்ன சித்தத்தை வச்சிருக்கிறார், என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார், என்னோட ஃபியூச்சர் பத்தி. அப்படியே ஏதோ ஆண்டவர் ஏதோ என் பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி, அவங்க பக்கத்து வீட்டுக்கார மாதிரி கேட்கணும். ஏய், இஸ் ஆல்மைட்டி காட் பா, வானத்தை பூமியை படைச்ச தேவன். எல்லாரும் வந்து தீர்க்கதரிசிகள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு குறி சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. குறி சொல்றவங்க கிடையாது. இறைவனோட சமூகத்துல இன்னார் குறித்து நாங்க பேசுறக்குள்ள அவர்கிட்ட இருந்து வரணும் பதில், அவர்கிட்ட இருந்து வரணும் ஆன்சர். அப்படி இல்லைன்னா வரவே வராது. ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதே 99 வயசு இருக்கிறக்குள்ளதான். தேவன் அவருக்கு முன்பதாக, அந்த ஆபிரகாம் முன்பதாக வந்து, நீ உத்தமனாக இரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐ எம் ஆல்மைட்டி காட் என்று அவர் வந்து தெரியப்படுத்துறார். இந்த பேருக்கு அர்த்தம் வந்து எல் ஷடாய் அப்படின்ற ஒரு பேரு அர்த்தம். இந்த எல் ஷடாய் என்ற ஒரு பேருக்கு வந்து எல் என்றால், இந்த எல் என்பது வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வல்லமை. சோ அவர் வந்து அற்புதங்கள், வல்லமைகள் வந்து அவர் வந்து இந்த மாதிரி காரியங்கள்ல வெளிப்படும். சோ ஷதாய் என்ற பேருக்கு தாயை போல மார்புடையவர். ஒரு பக்கம் வல்லமுடைய தேவன், மறுபக்கம் மனதுருக்கத்தின் தேவன், தாயை போல மார்புடையவர். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல் ஷதாய் என்ற அர்த்தம் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த ரெண்டு குணங்களை வைத்து தான் நம்மளோட மத்தியில, நம்மளோட வாழ்க்கையில அவர் ஈடுபடுகிறாருன்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரு பக்கம் சர்வ வல்லமை உடையவர் தேவன், சர்வ வல்லமை உடையவர், person with unlimited power and authority. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படி வல்லமையா அவர் கையில இருக்கு. மறுபக்கம் தாயை போல மார்புடையவர். தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு இது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். தாயை போல மார்புடையவர். ஹல்லேலூயா. சோ இந்த தேவன் அவர் வந்து நம்மள அன்பு காட்டுகிற தேவன், அன்பாக நம்மள அணைத்து முத்தமிடுகிற தேவன். இந்த வல்லமையுடைய தேவனும் சரி, இந்த மனதுருக்கத்தின் தேவனும் சரி. வல்லமையுடைய தேவன் பத்தி ஒரு இப்ப பேசினேன். அவர் வந்து ஒரு பர்சனை சூஸ் பண்றதுக்குள்ள அவரோட வல்லமையை வெளிப்படுத்துறதுக்காக அவங்கள சூஸ் பண்ணிடுவார். ஆனா மனதுருக்கத்தின் தேவன் மனதுருக்குவார், அன்பு காமிப்பார். இந்த ரெண்டு குணங்களை வைத்து தான் நம்மளோட மத்தியில அவர் வந்து வாழ்கிறார், ஈடுபடுகிறார். சோ இந்த தாயை போல மார்புடைய தேவன், ஒரு குழந்தை வந்து நோயினால வாடுகிற அப்படி ஒரு குழந்தை நோயினால வந்து இருக்குதா, அந்த குழந்தைய வந்து அணைத்து கொள்ளுகிற தேவன், அதுதான் மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. உள்ளம் உடைந்து ஒரு குழந்தை வரும் பொழுது அனைத்து ஆறுதல் படுத்துகிற தேவனா மனதுருக்கத்தின் தேவன். இதுதான் ஷதாய். ஷதாய் என்ற அர்த்தத்துக்கு பொருள் என்னன்னாக்கா மனதுருக்கத்தின் தேவன், தாயை போல மார்புடைய தேவன். எல் என்ற அர்த்தம் சர்வ வல்லமை உள்ள தேவன், வல்லமை உடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவன் வந்து நமக்கு அவரே வந்து பெயர் கொடுத்திருக்கிறாரு. நான் வல்லமை உடைய தேவன், நான் மனதுருக்கத்தினும் தேவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகவும் 17:1 இந்த வார்த்தைகள் அவர் வந்து பேசுறாரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று பேசுறாரு. அடுத்த முறை வந்து என்ன பேசுறாரு, அடுத்த வார்த்தை ஏசாயா 54:10. இந்த வசனத்தின்படி நான் மனதுருக்கத்தின் தேவனாகவும் இருக்கிறேன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிற கர்த்தர். சோ இந்த ரெண்டு குணங்கள், ஒரு பக்கம் வல்லமை, மறுபக்கம் மனதுருக்கம். இந்த ரெண்டு குணங்களை வைத்து தான் நம்ம மத்தியில அவர் வந்து ஈடுபடுகிறார். சோ அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் வந்து மனதுருக்கத்தின் தேவன்,
அப்படியாக இருக்கிறார். இந்த தேவன், இந்த வல்லமை உள்ள தேவன் கிட்டயும் நம்ம மனதுருக்கத்தை பார்க்க முடியும்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவர் he has power and authority. ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கிறாரு இல்லையாமா. கோபம் வந்தா அப்படி புடிச்சு தம்சமாக்கிடுவார், அழிச்சிடுவார். அவர் கை கிட்ட இருந்து தப்பு, அவர் கை பிடியிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாதா. அப்படிப்பட்ட தேவன் கிட்ட மனதுருக்கம் இருக்குதுன்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஏன்னா நம்ம ஏசப்பாக்கிட்ட தான் அந்த அன்பு மனதுருக்கம் எல்லாம் பார்த்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தடவும் அன்புனாலே போதும், மனதுருக்கனாலே போதும், ஏசு தான் நம்மளோட மத்தியில வருவார், நம்ம மைண்ட்ல வருவார். ஆனா இந்த மைட்டி காட் கிட்ட அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கிற தேவன், மனுஷங்க யாராவது தப்பு செஞ்சுங்கோ அவங்க கையில மாட்டிக்கினா அவர் கையில இருந்து எந்த மனிதர்களாலும் அந்த மனுஷனை காப்பாற்றவே முடியாதா. அப்படிப்பட்ட தேவன் கிட்ட மனதுருக்கம் இருக்குதுன்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த கர்த்தர் எப்படி அவரோட கிருபை, அவரோட இரக்கம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறதுனால அவர் மனதுருக்கத்தின் தேவனாகவும் இருக்கிறார் என்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஏசாயா 49:14-15 வாசிப்போம். ஏசாயா 49:14 and 15th verse. ஹல்லேலூயா. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஆமென். என் கிருபையை விளக்க மாட்டேன், என் மனதுருக்கத்தை விளக்க மாட்டேன், என் இரக்கத்தை விளக்க மாட்டேன், அது உனக்கு எப்போது கிடைக்கும் என்று மனதுருக்குகிற கர்த்தர் சொல்கிறார். அந்த வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறாருங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனம்மா என்று எப்போதும் மறக்கவே மாட்டாள். சோ அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம நம்ம அம்மா தான் நம்மள எல்லாம் காப்பாத்தி வந்திருக்கு, அவங்களுக்கு தான் எல்லாருக்குமே எல்லாமே நம்மள கேர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தாய் மறந்தாலும் அவர் நம்மள மறக்க மாட்டார். சோ அப்படிப்பட்ட ஒரு தாயை போல மார்புடைய தேவன் நம்ம மத்தியில வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை. அந்த மறக்காத தேவன், கிருபை காட்டும் தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஒரு பக்கம் சர்வ வல்லமை உடைய தேவன், மறுபக்கம் மனதுருக்கத்தின் தேவன், தாயை போல மார்புடைய தேவன். சோ எல்லாம் அவருக்கு முன்பதாக, ஏதாவது வல்லமை உடைய தேவன் கிட்ட எல்லாமே அவருக்கு முன்பதாக அப்படியே நடுங்கும். ஏன்னா நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். சங்கீதம் Psalm 147 147 3ஆம் வசனத்தின்படி நட்சத்திரங்களை அவர் பேர் சொல்லுகிற தேவன், அவருக்கு முன்பதாக எல்லாமே நடுங்கும் சொல்லிட்டு அந்த வல்லமையுடைய தேவனை குறித்து ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அந்த தேவன் கிட்ட மனதுருக்கம் இருக்கா? அப்படிப்பட்ட தேவன் கிட்ட மனதுருக்கம் இருக்குதுன்றது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையாமா? சங்கீதம் Psalm 33:6-9 வசனம் இந்த வல்லமையுடைய தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாசிப்போம். சங்கீதம் Psalm 33:6-9 எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, போய் வீட்டுல ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த வார்த்தைகள் புரிய வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களையும் குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷம் வைப்பாக வைக்கிறார். பூமியில் உள்ள கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்லால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதுவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஆமென். ஆமென். அவர் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தைனால, அவரோட சுவாசத்தினால உண்டாக்குகிற தேவன். இவர்தான் வல்லமை உடைய தேவன். அந்த தேவன் சொல்றாரு, அவர் சொன்னால் அது ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் அவர், he can do anything and everything. அப்படிப்பட்ட தேவன். அவரால் செய்யாத காரியம், கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாமே கூடும். அப்படிப்பட்ட தேவனுடைய உள்ளம், அவருடைய மார்பை பார்த்தா அந்த தேவன் பால் கொடுத்து
பால் கொடுக்கும் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும் ஒரு தாயை போல இருக்கிறாரா அந்த தேவனுடைய மார்பு. ஒரு குழந்தை பசியா துடிக்கிற அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் ஒரு மார்பா அவரோட மார்பு. அந்த மார்புல நம்ம அப்படியே தலை சாஞ்சி படுக்கிறவங்களை எவ்வளவு நல்லா இருக்கும், இன்பமாக இருக்கும் இல்லையா? அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. இந்த 2 குணங்களை வைத்து தான் தேவன் நம்மளோட மத்தியில நம்மளோட வாழ்க்கையில அவர் ஈடுபடுகிறாரா. சோ எத்தனை பேருக்கு இந்த 2 குணங்கள் உள்ள தேவன் வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறார்? என்னோட வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அவர் செய்துட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து அதை நல்லா தியானம் பண்ணி அட்ரஸ் பண்ணி பாக்குறோம், நமக்கே அது தெரிய வந்துடும். எஸ், நம்ம வாழ்க்கையில வல்லமையுடைய தேவனோட கிரியவும் இருக்கு, மனதுருக்கத்தின் தேவனோட கிரியவும் இருக்கு அப்படின்னு நமக்கே தெரிய வந்துடும். ஹல்லேலூயா. சின்ன வயசுல வந்து நான் அப்போ எனக்கு ஒரு 10 வயசு. எங்க வீட்டுல வந்து 7 சில்ட்ரன். எங்க அப்பா அம்மாக்கு 7 பேர், அதுல நான் 2வது. எனக்கு 10 வயசு இருக்கக்குள்ள 5 பேர் தான் இருக்கிறோம், இன்னும் 2 பேர் இன்னும் பொறுக்கல. அப்போ வந்து நாங்க என்னோட வாழ்க்கை பத்தி நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். எங்க அப்பா வந்து கார் பெயிண்டர். நாங்க ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கிறோம், ஒரு வாடகை வீட்டுல தான். ஸோ நிறைய தடவை நிறைய நாள் நான் சாப்பிடாம இருந்திருக்கிறேன். ஒரு மாரி பிஸ்கெட், அதுல வந்து ஒரு பிஸ்கெட் வச்சு அதுலயே வாழ்க்கை ஓடி இருக்கு. பிளாக் டீ, சர்க்கரை இருக்காது. இப்பெல்லாம் வந்து டயட்டு, எல்லாம் ரிச் பர்சன் எல்லாம் டயட்டு, சுகர் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு சுகர்னாலே எங்களுக்கு வீட்டுல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. சுகர் இருக்காது, பிளாக் டீல தான் அந்த பிஸ்கெட்ல அதுல ஒரு ஸ்வீட்னர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் சாப்பிடுவேன். பல நாட்கள் அப்படி இருந்திருக்கிறேன் நானு. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, எங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை. அந்த டைம் வந்து ரமதான் டைம். ரம்ஜான் தெரியும் இல்லையா, ரமதான் டைம். ஸோ அந்த ரமதான் டைம்ல வந்து அன்னைக்கு ஃபீஸ்ட், அவங்களுக்கு வந்து ஈது. நாங்க இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஈத் அந்த டைம்ல. ஸோ அப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன், நானும் எங்க அக்காவும் ஸ்கூல்ல போயிருக்கிறோம். எங்க அக்காவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, ஷிரின் தாஜ்னு சொல்லி. எங்க அக்காவை அப்படியே பேசிட்டு அவங்கள அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வா இன்னைக்கு எங்க வீட்டுல ஈது, பிரியாணி சாப்பிட வைக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் நான் வந்து எழுதுறது பெண்டிங் இருந்ததுனால அது எழுதிட்டு இருந்தேன். கொஞ்சம் என்னை விட்டு போயிட்டாங்க, அதுதான் மெயின். என்னை விட்டு போயிட்டாங்க. ஆமா, நான் அப்புறம் பாக்குறேன், ஐயோ என்னை விட்டு போயிட்டியேன்னு. ஆனா எழுதி முடிக்கணும் நானு. ஸோ அது எழுதி முடிச்சு கிட்ட அன்னைக்கு ஆஃப் டே. ஸோ ஏன்னா அன்னைக்கு வந்து ஏன்னா நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த இது விஷயம் நடக்குது, அந்த ஈது ப்ரோக்ராமு. ஸோ அந்த செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ அன்னைக்குன்ற ஒரு நாள் வந்து எனக்கு 2:30 மணி என்னோட நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு வந்து ப்ரீவியஸ் டேல இருந்து உடம்பு சரியில்லை, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது, குளிர் காய்ச்சல். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹிஸ்டரி வந்து ஆஸ்துமா, அந்த கருன்னு சவுண்ட் வரும், இரும்பிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கு. அப்பா வேலைக்கு போயிருக்கிறாரு, இந்த 3 பசங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல ஒண்ணுமே சமைக்கல. 2:30 மணி, 10 வயசு, எனக்கு ரொம்ப பசி. இந்த பக்கம் ஏற்கனவே கடுப்பேத்துற மாதிரி எங்க அக்கா பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்டு கூட போயிட்டாங்க. இப்ப நான் வர வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஒரு டம்ளர் அரிசி மட்டும் தான் இருக்கு, ஒரு கிளாஸ் ரைஸ் தான் இருக்கு. இப்ப எங்க அம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க, 3 பசங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, நான் வந்து என்ன பண்றேன், எல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த ரைஸ் எடுத்து ஒரு பாத்திரத்துல போடுறேன். நம்ம பக்கத்து தெருவுல பூமான் இருப்பாங்க, அவங்க இஸ்லாம் மதத்துல அவங்கள பூமான் தான் கூப்பிடுவோம். இப்போ எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, பெங்களூர்ல அவங்கள வந்து அவங்க உருது முஸ்லீம், அவங்கள நாங்க வந்து பூமான் தான் கூப்பிடுவோம். அந்த ஆண்டி வராங்க, பெரிய பேஷன்லமா மட்டன் பிரியாணி. ஆமா, மட்டன் பிரியாணி. அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய், ஆசை வருது இல்ல, கத்திரிக்காய் அந்த கொழும்பு கிரேவி இருக்கு, திக்கா கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பச்சடி, ரைத்தா, அது வச்சு ஒரு பேஷன் ரொப்பி எடுத்துட்டு வராங்க. அந்த பிரியாணி, ஐயோ இந்த இஸ்லாம் முஸ்லீம் பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்கும். பாய் வீட்டு பிரியாணி எத்தனை பேர் சாப்பிட்டு, நான் சாப்பிட்டு இருக்கிறேன், அவ்வளோ நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டு வராங்க, வந்து தட்டி, சுமிதா அம்மா எங்கம்மா, அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டின்னு. ஸோ அவங்க வந்து என் கையில கொடுத்துட்டு, இன்னைக்கு எங்களோட ஈதுமா, நீங்க சாப்பிடுங்கன்னு. அப்ப அந்த கையில அந்த பிரியாணி பாக்குறக்குள்ள எனக்கு எப்படி இருக்கும், ஒரு பக்கம் பசி, அந்த பிரியாணி வேற ரிச் ஃபுட்டுமா பிரியாணி.
அந்த ஸ்மெல்லு. அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த வாசனை வந்து அந்த பிரியாணி வாசனை பிரதர் எங்க அம்மாவோட மூக்குல போச்சு. மெல்ல எந்திரிச்சு உட்காடுறாங்க எங்க அம்மா. ஆமா, உட்கார்ந்த பிறகு பாக்குறாங்க, சுமிதா அரிசியில தண்ணி ஊத்திட்டியான்னு கேக்குறாங்க. அப்படின்னு தான்மா, அரிசியில தண்ணி ஊத்திட்டியாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, இன்னும் அரிசியில தண்ணி ஊத்தலன்ற. வெரி குட் அப்படின்றாங்க. சுமிதா, இறைவனுக்கு உன் மேல ரொம்ப அன்பு இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அது இன்ன வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. அந்த வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மரணம் எப்படி நம்மளை வந்து தேடி வருதோ அதே மாதிரி இறைவன் அன்பாக இருக்கிறதுனால உணவும் உனக்கு தேடி வருமா. அப்படி அந்த வார்த்தை சொன்னாங்க எங்க அம்மா. அப்பவே எனக்கு இந்த வல்லமையுடைய தேவன் யாரு, மனதுருக்கத்தின் தேவன் யாருன்றது வித்தியாசத்தை புரிய வச்சாங்க. எங்க அம்மாவோட வளர்ப்பு கரெக்டா இருந்ததுனால தான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன். அப்படிதான் எங்களை வளர்த்து இருக்கிறாங்க. அப்போ இந்த வல்லமையுடையவரோட கையில தான் மரணம் இருக்கு இல்லையாம்மா. அந்த தேவன் எப்படி அன்பாக இருக்கிறார், மனதுருக்கத்தாக இருக்கிறார்ன்றதும் எனக்கு புரிய வச்சார். அந்த கையில, வல்லமையுடைய தேவன் கையில மரணம் இருக்கு. எப்படி நம்மளுக்கு மரணம் தேடி வருதோ அதே மாதிரி இறைவன் உன்னை நேசிக்கிறதுனால உணவும் உனக்கு தேடி வருதுன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. எங்க அம்மா அந்த பிரியாணி அவங்களும் சாப்பிட்டாங்க, ஜுரம் காணாத போயிடுச்சு. ஆமா, அப்பதான் நினைச்சேன், பல நாள் யோசிச்சேன் நானு. அப்ப எங்க அம்மாக்கு வந்தது உண்மையிலே அந்த ஜுரம் எப்படி ஏன் வந்ததுன்னா பசி அதனாலதான் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய என்னோட லைஃப்ல நான் வந்து கடந்து போயிருக்கிறேன். அதனால எனக்கு வல்லமையுடைய தேவன் யாருன்னு தெரியும், மனதுருக்கத்தின் தேவன் யாருன்னு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட தேவனை குறித்து பேசினா பேசிட்டே போகலாம். அந்த தேவன் தான் நம்ம மத்தியில வாசம் செய்கிறார். அவர் இந்த மாதிரி ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறது, ஒரு தாய் மார்பு போல இருக்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறது, அவர் அப்படியே அணைத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எந்த இடத்துல கிடைக்காதுங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் பராக்கிரமசாலி, மறுபக்கம் எளிய மனதுடையவர். ஹல்லேலூயா. இந்த இரண்டு குணங்களை வைத்து தான் நம்மளோட வாழ்க்கையில அவர் ஈடுபடுகிறார். ஆஃப்டர் சர்ஜரி ஆன பிறகு என்னோட ஊழியத்தை நான் ஆரம்பிச்சக்குள்ளோ நிறைய பேருக்கு நான் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 2022 நிறைய பேரை வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த டைம்ல வந்து ஒரு சகோதரி இப்படியாக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து குடிக்காரர், அவர் வந்து ஏதோ வேலை செய்யறாரு, அந்த இரும்பெல்லாம் தூக்கி போடுற ஒரு வேலை, அது கட் பண்ணும், அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, கை காலெல்லாம் வலி அவங்களுக்கு. அந்த வேலை முடிஞ்ச கையோட அந்த ஒர்க்கர்ஸ் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவாங்க. அந்த மிஷின்ல கட் பண்றது, அந்த ராடுங்களெல்லாம் கட் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில வேலை. அவருக்கு அந்த கை கால் வலி இருக்கிறதுனால அவர் ஈவினிங் வந்து நல்லா குடிப்பாராம். அந்த வைஃபே சொல்லுவாங்களா, கை கால் வலிக்குதா, அப்போ நீங்க குடிங்க, குடிச்சாக்கா வலி போயிடுதா, பிராந்தி சாராய குடிச்சா வலி போயிடும், நல்லா தூங்குவாங்களா. ஆனா அந்த குடிய போதை ஏறிச்சுன்னா நல்லா வார்த்தை, கெட்ட வார்த்தையில அவங்கள திட்டி அவங்கள பேசி சண்டை போட்டுட்டு அவர் வந்து படுப்பாராம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவன், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருக்கிறதுனால அவங்கள வந்து அவங்களை தூங்க வச்சதுக்காக இவங்க வந்து நீங்களே குடிங்க சாராயம் சொல்லிட்டு அப்படி குடிக்க வச்சு படுக்க வைப்பாங்க. 2 பசங்க அவங்களுக்கு, ஒரு கேர்ளு, அவங்களுக்கு லைக் 35 இயர்ஸ், அவங்க சன்னுக்கு 32 இயர்ஸ். ஸோ இந்த கேர்ளுக்கு இன்னும் திருமணம் ஆகல. என் நேரம் ஒரு ரூம்ல போன்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ போன்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இருட்டு, ஒரு துளி கூட வெளிச்சமே இல்ல அந்த குடும்பத்துல. அவங்க சன் என்னன்னாக்கா ராத்திரியில வெளியில போய் கேங்ஸ்டர்ஸோட பழக்கம், நல்லா போதை, கஞ்சா, குடி, இதுதான் அந்த பழக்கம். அந்த பையன் வந்து போறதுனால இப்ப இந்த தாயார் தனியா வீட்டுல இருக்கிறதுனால ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. எப்படி அனுப்புறாங்கன்னாக்கா, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட்காக ஜெபம் பண்ணுங்க, முக்கியமா என்னோட மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுவும் நீங்க பாரத்தோட மனதுருக்கத்தோட உபவாசம் இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் பண்ண அவங்க பண்ண மாட்டாங்களா?
மாட்டினாங்க, நல்லா மாட்டிக்கினாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியப்படுத்தின, உங்க ஹஸ்பண்டை வந்து திருத்துற வேலை உங்க கையில தான் இருக்கு. வசனத்தோடு அவங்ககிட்ட வந்து ஆண்டவரின் மூலமா பேசினாரு. 1 தீமோத்தி 3:5 படி, ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பஸ்தன் ஒரு வீட்டை காக்கலன்னா கடவுளை காக்கவே மாட்டாரு இல்லையா? சோ குடும்பத்தை வந்து நம்ம எல்லாம் கண்டிப்பா காத்துதான் ஆகணும்னு தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் கம்மிங் டு த கேர்ள் வந்து எப்படி ஏன் கல்யாணம் ஆகலைன்னா ரூமுக்குள்ள போனே வாழ்க்கைன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த தாயார பாக்குறதுக்கு பக்கத்துல நேபர்ஸ் ரிலேஷன்ஸ் அவங்க எல்லாம் வருவாங்க. வரக்குள்ள வீட்டு வந்து அவ்வளோ அசுத்தமா இருக்கு, எல்லாம் போட்டபடியே இருக்கு. வீட்டுல வந்தா ஒரு ஈர வாசனை வருதுன்னு சொல்லுவாங்களே, ஈரமா இருந்தா கிளீனா இல்லைனாக்கா ஒரு ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டாக்கா ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெயிலுக்கு வந்து அந்த வீட்டுல உள்ள அந்த ஸ்மெல்லு துர்நாத்தால வெளியே போகும் இல்லையாமா? அப்படியே வந்து எல்லாம் மூடி வச்சு இருட்டு தான் பிடிக்குமா அந்த கேர்ளுக்கு. இருட்டுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்கு போன்ல. சோ இப்போ ஜனங்க வராங்க, வீட்டுக்குள்ள வந்தாலே அப்படியே குப்புன்னு அந்த நாத்தம் அடிக்கும். சோ அப்புறம் வந்து எங்கம்மா பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள ரூம்ல உக்காந்துட்டு இருக்கிறா. சோ இந்த பக்கம் வேலைக்கே போறது இல்ல. சோ அப்போ உங்க பொண்ணு வந்து அவங்க வயசு பொண்ணு வீட்டுல எல்லாம் வேலை செய்யலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு தாட் அந்த ஜனங்களுக்கு வர ஆரம்பிச்சக்குள்ள அவங்க போய் ஒரு வாய் வந்து பேசினாக்கா அது 10 பேருக்கு போகும். அந்த 10 அப்படியே காத்துல பரவும். இப்போ ஒரு வார்த்தைனால அவர் வந்து எல்லாத்தையும் சர்வத்தையும் சிருஷ்டிக்கிறாரு. அதே மாதிரி மனிதர்களோட வார்த்தை ஜனங்களோட ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் பயன் ஆகுது பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க தெரியப்படுத்துறதுனால ஐயோ அந்த வீட்டுக்கு ஒரு அலையன்ஸ் வராங்க, வரேன்னு வீட்டுல பொண்ணு எடுக்கலான்றக்குள்ளோ அந்த வார்த்தைகள் கேட்கறக்குள்ளோ ஐயோ அந்த வீட்டு பொண்ணா சோம்பேறி, தன் வீட்டே வந்து கவனிக்காம உட்காந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணை கட்டினா நீங்க விளங்கவே மாட்டீங்க, உருப்படாது, அதுவும் உங்க வீட்டுல வந்து அந்த தரித்திரம் நம்ம உங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு தெரியப்படுத்தினாலதான் திருமணம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே போயிருக்குதுன்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினார். அப்ப அந்த மகளுக்கு வந்து நான் பேசினேன், நீ வந்து எல்லாமே வீடெல்லாம் சுத்தமா வைமா, வரவங்ககிட்ட வந்து வெல்கம் பண்ண, அவங்கள வெல்கம் பண்ணி பிரேஸ் தி லார்ட்னு சொல்லி நல்ல வார்த்தையா பேசு, வீடெல்லாம் சுத்தமா கிளீனா வை. ஏன் உனக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் ஆகாது பார், கண்டிப்பா ஆகும். அப்போ மறுபடியும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் நேபர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட அந்த மாற்றம், ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண சொன்ன அந்த மாற்றம், குளிச்சு நீட்டா இருந்து சுத்தமா இருந்து நீ முதல்ல வார்த்தைகளை ரிசீவ் பண்ணிக்கோ, வீடெல்லாம் சுத்தமா பண்ணு, ஆண்டவர் ஏன் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார். ஸோ அந்த ஹோலினஸை கொண்டு வா, கடல் ஜன்னல் எல்லாம் திறந்து விடு, எல்லாம் அந்த வெளிச்சம் வரட்டும் வீட்டுக்குள்ள அப்படின்னு தெரியப்படுத்தினேன். ஸோ அந்த 2022 கடைசி மாசத்துல அவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ண வச்சார் ஆண்டவர். ஸோ அதே நேரத்தில் வந்து இப்போ நான் அவங்களுக்கு அந்த வைஃபுக்கு நான் தெரியப்படுத்துறேன், ஒரு ஸ்திரீ கையில தான், ஒரு மனைவி கையில தான், ஒரு பெண் கையில தான் வீட்டை கட்ட முடியும் இல்லையாமா? நீதிமொழிகள் 14:1, புத்திசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், உங்க கையில தான் இருக்கு வீட்டை கட்டுறதுக்குன்னு. இப்போ கம்மிங் டு கடைசியா அவங்க மகனுக்கு கண்டிப்பா நான் ஜெபம் பண்றேன். இந்த இருள் இருக்குது எனக்கு தெரிய வந்துச்சு, அது கிளியர் ஆகணும், அதுக்கு நீங்களும் ஆக்ஷன்ல வரணும். இந்த பக்கம் நாங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு இருளே உட்கார்ந்தாக்க அது வேலை கண்டிப்பா கிரியேட் செய்யவே செய்யாது இல்லையாமா? இப்போ கம்மிங் டு தட் சன், அந்த சன்னுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு அவரு வந்து படுத்துட்டு இருந்தாருனாக்கா அவரோட பேண்ட்ல பாக்கெட் பேண்ட்லயோ இல்ல சட்டை பாக்கெட்லயோ காசு எடுத்து கொடுக்கறது இந்த தாயார் தான். கெட்டு போனதுக்கு காரணமே இந்த தாயார் தான், இதுக்கு மெயின் காரணமே. அந்த மகன் நைட்ல போயிட்டு மிட் நைட்ல, அதாவது ஏர்லி மார்னிங் 3 மணி இல்ல 4 மணிக்கு தான் வருது விடிய காலில். அங்கிருந்து அம்மாக்கு வந்து அடிப்பான், காலு 2 மணிக்கு அடிப்பான். அம்மா நான் 2:30 மணிக்கு வரேன். அப்படியா, வாப்பா நான் 2 மணிக்கே எந்திரிச்சு உங்களுக்கு சோறு சூடு பண்ணி வைக்கிறேன். ஆமா அம்மா நான் வார்த்தை தடுவேன். அம்மா நான் 1:30 மணிக்கு வரேன். அப்படியா, நான் 1 மணிக்கே எந்திரிச்சு உங்களுக்கு சூடு பண்ணி வைக்கிறேன். முழிச்சு தூங்காம முழிச்சு காத்துட்டு இருப்பாங்க. அவன் வந்து வருமா, நல்லா போதை குடி அடிச்சுட்டு வருமா. இந்த அம்மா வந்து 2 மணி இல்ல 3 மணி கதவு திறந்துட்டு உள்ள வர வச்சுட்டு அவனுக்கு சோறு போட்டு அவன் வந்து விடிய தூங்கிட்டு இருப்பான். அப்புறம் மறுநாள் இது நைட் ஆனா பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரி போதை. இதுக்கு காரணம் யாரு? தாய் தங்கம்மா. நான் தெரியப்படுத்தினேன், கதவு திறக்காதீங்க, லெட் ஹிம் ஸ்டாண்ட் அவுட். வெளியே போறானா கதவே திறக்காதீங்க, சோறு போடாதீங்க. நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் உங்க மகன் திருந்த முடியும் அப்படின்னு தெரியப்படுத்தினேன்.
ஸோ அது அந்த ஆக்ஷன்ல வந்தாங்க, அந்த தாயார் வந்தாங்க. ஸோ அதுக்குண்டான அந்த காலத்துக்கு உண்டான ஜபம் பண்ணி நீக்கின பிறகு அவங்களுக்கு தெரியவும் படுத்தினேன். அட் த சேம் டைம் கண்டித்து உணர்த்தினோம். பெருமை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் இருக்காமா? இது அது தேவன் தான் தெரியப்படுத்து, அது வல்லமை உள்ள தேவன் தான் இந்த வார்த்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். நீதிமொழிகள் 13:24 பெருமை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். சோ சிலர் தூக்கி கொஞ்சிட்டே இருந்தாக்கா கொஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும், அவன் உருப்படவே மாட்டான் until and unless நீங்க திருத்தலனாக்கா. அது நம்ம கையில, பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்க கண்டித்து உணர்த்தது மட்டும் இல்லாம வாரத்துல ஒரு தடவை மகனுக்காக நீங்க உபவாசம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த பக்கம் நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த பக்கம் நீங்க ஆஸ் அ மதரா, ஒரு தாய் தன் மகனுக்காக பாரத்தோட ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணா நிச்சயமா இறைவன் அந்த ஜெபத்தை கேட்பாங்க. எல்லா தாய்மார்களுக்காகவும் நான் பேசிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு எப்படிப்பட்ட கொடியமான மகனாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட ரவுடியோ கொள்ளைக்காரனோ கொலைக்காரனோ துன்மார்கனோ துஷ்ட குணம் உள்ள மனிதனோ எப்படியாவது இருக்கட்டும், அவங்களுக்காக பாரத்தோட வாரத்துல ஒரு தடவை, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை அந்த நாள்ல நம்ம ஜெபம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா நிச்சயமா அந்த தாயோட ஜெபத்துக்கு கண்ணீருக்கு தேவன் கண்டிப்பா பதில் கொடுப்பாருன்னு என் மூலமா தேவ ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு தெரியப்படுத்தினார். சோ அந்த மகனுக்கு எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்ன்றதும் அந்த தாயாருக்கு நான் தெரியப்படுத்தினேன். வீட்டுக்கு வந்தா கதவு திறக்காதீங்க, சாப்பாடு போடாதீங்க. அப்ப அவனால அதை நீங்க திறந்து வீட்டுல நீங்க சாப்பாடு கொடுக்கறதுனால தான் அவன் தொடர்ந்து அந்த மாதிரி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறான். அட் த சேம் டைம் காசை கொடுக்கறது நிறுத்துங்க. அதுக்கப்புறம் சில வாரங்கள் அவங்க பண்ற ஜபத்துக்கு உடனே பதில் கிடைக்கல. சில வாரங்கள் கழிந்த பிறகு அவங்களோட அந்த குடும்பத்துல தேவனோட இரக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க. சோ தேவன் பார்த்தாரு, அந்த குடும்பத்தை முழுமையாக மாற்றினார். மகளுக்கு இந்த பக்கம் திருமணம் பண்ண வச்சாரு. அந்த கணவனுக்கு நீ குடிக்க வச்சு படுக்க வச்சுட்டு இருக்கிற, அவ கூட பேசிட்டு குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீங்க குடிக்கிறதுனால தான் பொண்ணோட வாழ்க்கை நல்ல அலையன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, குடும்பத்துல பையன் ஊதாரியா சுத்திட்டு இருக்கிறான், இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களோட உடம்போ கெடுத்துக்கிறீங்க. சோ நல் வார்த்தைகள் அவருக்கு அந்த மகிழ்ச்சி ஆக்குகிறது. ஒரு மனைவி அன்பா பேசாததுனால தான் கணவன்மார்கள் இது போல சில விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறாருமா. சோ அப்போ நம்ம கையில தான் இருக்கு. அந்த வீட்டை கட்டுற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாங்க. கணவன் மனைவி வாரிசுகள் வம்சம் வளர்றதுக்கு ஒரு ஆணு ஒரு பெண்ணு கொடுத்தோ அந்த வீடு அது ஜீரோவா இருக்கு, அந்தகார இருள்ல இருக்குதுனாக்கா எப்படி இல்லையா? அப்போ எல்லாம் புத்திசாலியான ஸ்திரீ கையில தான் எல்லாம் இருக்குதுன்னு தெரியப்படுத்தினாரு. இப்ப அந்த பாய் மன திருந்தலாகி கேஎஃப்சில ஒரு ஸ்டாஃபாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. சோ இந்த ரெண்டு குணங்கள் எல்லார்கிட்டயும் தாய் தகப்பன் கிட்ட இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார். தேவனோட குணம் ஒண்ணு வல்லமையுடைய தேவன், மறுகுணம் மனதுருக்கத்தின் தேவன். இந்த ரெண்டு குணங்களும் ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் ஒவ்வொரு புருஷர்களுக்கும் கட்டாயம் வேணும் தேவன் தெரியப்படுத்துறார். எல்லா ஹஸ்பண்ட் பாத்துக்குவாரு இல்ல எல்லா மனைவி பாத்துப்பாங்க, நோ. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இன்சார்ஜ் இருக்கு, ஈக்குவல் சமதானமா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா ரெண்டு பேருக்கும் சம உரிமைகள் இருக்கு. சோ ரெண்டு பேருக்கும் அந்த பொறுப்புகள், அவரோட குணம் எப்படி அவரை போலவே அவரோட சாயல போலவே நம்ம மாறணும்னு வசனம் இருக்கு இல்லையாமா? அவரோட இயேசுவோட சாயல போலவே நம்ம எல்லாருமே மறுரூபமாக்கப்படுறோம். இங்க இருந்து இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிடணும்மா. இயேசுவோட சாயல் எப்படி இருக்கு? வல்லமையுடைய தேவன் அவரு, மனதுருக்கத்தின் தேவனும் அவர் தான். சோ அப்படி இருக்க ஒரு தாயை போல மார்புடையவர், அதே நேரத்துல கண்டித்தும் உணர்த்துற தேவனும் அவரு தான். அந்த ரெண்டு குணங்கள் அவருக்கு மட்டும் இருக்கிறது இல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த குணம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் வேணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நான் கூட என்ன டாக்டர், அவங்களோட வேலை அவங்க தான் பண்ணணும், அவங்களோட ரூம் அவங்க தான் கிளீன் பண்ணணும், நான் உள்ள போகவே மாட்டேன். ரொம்ப டஃப் டைம்னாக்கா அந்த எக்ஸாம் அப்போ இப்போ போற எல்லாம் கொஞ்சம் ஓவரால் கிளியர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனா ஃப்ரீ டைம்ல ஷீ ஹேஸ் டு அரேஞ்ச் கபோர்ட் ஆகட்டும், அவளோட ஷெல்ஃப் ஆகட்டும், ஸ்டடி டேபிள் ஆகட்டும், எல்லாம் அந்த ஏரியா டாய்லெட் வரைக்கும் அவ தான் எல்லாம் கிளியர் பண்ணும், கிளீனிங் பண்ணும்.
ஸோ சில விஷயங்களை நான் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். ஏன்னா அப்பதான் பிள்ளைகளை வந்து கரெக்டா நம்ம வந்து வளர்க்க முடியும். இன்னைக்கு அவ வந்து IMU காலேஜ்ல இப்ப வந்து அவ படிச்சுட்டு இருக்கிறான்னாக்கா அந்த வளர்ப்பு தான். அட் த சேம் டைம் அவரோட கிருபை, நம்மளோட வளர்ப்பும் இருக்கும், அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நம்மளோட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இல்லையாமா? அத மகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால பிள்ளைகளை வந்து கண்டிக்கிறக்குள்ள கண்டித்து தான் ஆகணும், அன்பு காமிக்கிற நேரத்துல அன்பு காமிச்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 குணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் கட்டாயம் தேவைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அவரோட தயவு, அவரோட அன்பு எப்போதும் இருக்கும் நம்ம கூடவே. மனதுருக்கும் எப்போது மனதுருக்கி தான் அந்த தாயார் வந்து தன் மகனுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்ப நான் இந்த பக்கம் ஜெபம் பண்றதுக்குள்ள 2 ஜெபத்துக்கு டக்குன்னு பதில் கிடைச்சது. நான் பாட்டுக்கு இங்க ஜெபம் பண்ணி நீ பாட்டுக்கு ஏனாதானு 1:30 மணி 2 மணிக்கு கதவு திறந்துட்டு உன் மகனுக்கு வந்து சோறு போட்டு கொடுத்துருந்தாக்க ஒரு வேலைக்கும் ஆகாது. நீங்களும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினேன். ஹல்லேலூயா. தாயை போல மார்புடையவர் அவர் தான். அவர் வந்து தயவு காட்டுகிற தேவன், அவர் வல்லமை உடைய தேவனும் அவர் தான் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இந்த வல்லமை உடைய தேவன் வந்து இந்த மனதுருக்கத்தின் தேவன் எப்படி நம்மளுக்கு காமிக்கிறாரோ அதே போல இந்த வல்லமை உடைய தேவனும் காமிக்கிறாரு. சோ இந்த மனதுருக்கத்தின் மூலமா தான் அவரோட அன்பு வந்து ஜனங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. சோ கிரியேட்டர் வந்து எல்லா வல்லமைகள் செய்யறாரு. ஆனா இறைவன் ஏசப்பாவோட அன்பு எல்லா ஜனங்களுக்கும் ரீச் ஆகிறதுக்கு காரணம் அவரோட மனதுருக்கம் தான். அந்த மனதுருக்கம் அத்தனை பேருக்கும் வேணும்னு தெரியப்படுத்துறார். எல்லாருக்குமே வேணும். ஹல்லேலூயா. இப்ப இந்த வல்லமை உடைய தேவனுக்குள்ள அந்த மனதுருக்கம் இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இந்த வல்லமை உடைய ஒரு தேவன் கிட்ட அவர் ஸ்ட்ரிக்டா மட்டும் இல்ல, அவருக்குள்ளவும் அன்பு இருக்குது, மனதுருக்கம் இருக்குதுன்னு 4000 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அவர்கிட்ட இந்த குணங்கள் இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசிப்போம். நெஹெமியா 9:17 வாசிமா. இவர் வல்லமையுடைய தேவன், இவர்கிட்டயும் மனதுருக்கம் இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்கள் இடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆமென். இந்த புரிஞ்சதா இந்த வசனம் எல்லாருக்குமே? மறுபடியும் வாசிமா. அவர்கள் இதுல என்ன வந்து தெரியப்படுத்துறா, அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, ஜனங்க பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனா கடைசியா அந்த மனதுருக்கத்தின் தேவன் இவங்களை கைவிடலையா? படிமா. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆமென். சோ அவருடைய இரக்கம், மகா இரக்கம், கிருபை அவங்க மேல இருந்ததுனால அந்த தேவன் மனதுருக்கத்தின் தேவன். அவர் ஒரு நொடி கோவானா அப்படி எரிச்சல் அடிக்கிற தேவன் பொறுமையா சாந்தமா இருந்தாராம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். வல்லமையுடைய தேவன் கிட்ட இந்த குணங்கள் இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஜோயல் 2:13 வாசிமா. ஜோயல் 2:13. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஒரு சின்ன தீங்கு வந்துட்டாலே அவருக்கு அவ்வளவு மனஸ்தாபம் வருதா? அவருக்கு மிகுந்த சாந்தமும் பொறுமையும் தயவும் அவர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட தேவன், வல்லமையுடைய தேவன், மனதுருக்கமான தேவனா அவர் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சங்கீதம்
86:15 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. வாசிமா சங்கீதம் சாம் 86:15. அடுத்தது நோட் பண்ணிக்கங்க இந்த வசனம் எல்லாம். சங்கீதம் 103:8, சங்கீதம் 111:4, சாம் 111 111 and 4th verse, சங்கீதம் 116:5, சங்கீதம் 145:8. அதுல ஒரு 2 வார்த்தைகளை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 86:15 வாசிமா. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். ஆமென். ஆமென். மனதுருக்கமும் நீண்டிய பொறுமை கிருபை எல்லாமே அவர்கிட்ட இருக்கா. சாந்தமும் இருக்கா. சாந்த குணம் உள்ளவர் அவரு. யாரு? ஃபாதர்மா, வல்லமையுடைய தேவன், சாந்த குணம் உள்ளவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 116:5 வாசி. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். ஆமென். ஆமென். சோ நீடிய பொறுமையும் கிருபையும் உள்ள தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவனும் ஆயிருக்கிறார். சோ 4000 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு வராதுக்கு முன்னாடி இந்த தேவன் கிட்ட இந்த குவாலிட்டி, இந்த குணங்களும் இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் மனதுருக்க தேவனாக ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஒரு பக்கம் சர்வ வல்லமை உடைய தேவனாகவும் இருக்கிறாரு. இந்த தேவன் தான் அவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல இந்த ஜனங்க கீழ்ப்படியவே இல்லை, வேற வழியே இல்லாம பார்த்தாரு. அப்போ ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த தேவன் தானே மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வரார். ஹல்லேலூயா. இந்த தேவன் இறங்கி இயேசு என்ற பெயரில் உலாவி கொண்டு இருந்தார். இந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட மிகப்பெரிய குவாலிட்டி குணம் என்னன்னாக்கா மனதுருக்கமா, அதிகமாக மனதுருக்கத்தை கொண்டு வந்தார். சோ ஃபாதர் கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கிரியேட் எல்லாம் பண்ணி விட்டாரு. ஆனா மனதுருக்கம் அவர்கிட்ட இருந்தது, ஜனங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாவத்துல மூழ்கி இருந்தாங்க. சோ அப்ப அந்த மனதுருக்கத்தின் தேவன் தான் மனு உருவம் கொண்டு மாம்சத்துல வெளிப்பட்டு இயேசுவாக உலாவி கொண்டு இருக்கிறக்குள்ளோ அவர்கிட்ட மிக முக்கியமான ஒரு குணம் ஹைலைட் பண்ணி காமிச்ச ஒரு குணம் மனதுருக்கம், கம்பேஷன். அந்த கம்பேஷன் காட குறித்து ஆவியானவர் சில வார்த்தைகள் என்னோட பேசினார். மேத்யூ 9:36 நோட் பண்ணிக்கங்க. மேத்யூ 14:14 வாசி. மேத்யூ 14:14, மத்தேயு 9:36 நோட் பண்ணுங்க. மேத்யூ 14:14 வாசிமா. ஹல்லேலூயா. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை வியாதிஸ்தராய் இருக்கிறவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். மேத்யூ 20:34 வாசிமா. மேத்யூ 20:34, மேத்யூ 15:32 நோட் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். சோ அவரோட வல்லமைகள் காணப்பட்டது அவரோட மனதுருக்கத்தின் மூலமாகத்தான் நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. மார்க் 1:40 40-41 வாசிமா. மார்க் 6:34 நோட் பண்ணிக்கங்க. மார்க் 6:34, மார்க் 1:40-41 வாசிமா. ஹல்லேலூயா. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஆமென். ஆமென். லூக்கா 7:12 வாசிமா. லூக்கா 7:12. ஹல்லேலூயா. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவனோடு கூட வந்தார்கள். ஆமென். ஆமென். சோ ஒவ்வொரு காரியமும் மனதுருகி தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். யோவான் 11:36-44 வசனத்து வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இயேசு மனதுருகி நோயாளிகள் எல்லாம் குணமாக்கிட்டு இருந்தார். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோயாளிகளும் அவர் குணமாக்குற தேவன். பிரேத குழி வரைக்கும் பாயும் அவரோட அன்பு நம்மளோட சரீரத்துல உள்ள வியாதிகளை தீக்காதாமா? கண்டிப்பா தீக்கும் இல்லையாமா?
பிரேத குழிக்குள்ள போதுங்க அவரோட அன்பு. அப்படிப்பட்ட மனதுருக்கத்தின் தேவன் நம்மளோட மத்தியில அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தாயை போல மார்புடையவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த குணம், அந்த வல்லமை உள்ள தேவனுடைய குணங்கள் அவரோட தத் ஸ்வரூபமாக அவரே மனு உருவ கொண்டு இறங்கி ஹைலைட்டா அவரை ஏசப்பாவை ஹைலைட் பண்ணி காமிச்சது மனதுருக்கத்தை வைத்து தான் காமிக்கிறார். அவர் மனதுருகும் பொழுதுதான் இவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். மனதுருகி செத்தவர்கள் எல்லாம் உயிரோட எழுப்பினார். மனதுருகி நோயாளிகளை குணமாக்கினார். மனதுருகி ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொல்லி சில அப்பங்களும் மீன்களும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மக்களுக்கு போஷித்தார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டது எப்பொழுதுனா அவர் மனதுருகும் பொழுதுதான் அவரோட வல்லமைகள் எல்லாம் வெளிப்பட்டதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். தேவனுடைய மனதுருக்கம் வரும் பொழுதுதான் அவருடைய வல்லமைகள் வெளிப்பட்டது. கலாத்தியன் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். கலாத்தியன் 5:6. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அன்பினால கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். அவர் அன்பினால கிரியை செய்தாரு. அந்த விசுவாசம் ஜனங்கள் வைத்திருந்தாங்க அவர் மேல, அதனாலதான் அது உதவ ஆரம்பிச்சிருச்சு. அவரை யாரெல்லாம் மறுதளிச்சாங்களோ அவங்க இடத்துல ஒன்னும் கிரியையே நடக்கலங்க, இல்லையம்மா? அவர் யாரெல்லாம் மறுதளிச்சாங்களோ ஒரு கிரியையும் நடக்கல. வசனம் இருக்கா, சொன்னாரா? சோ இந்த மாதிரி அவர் மேல அன்பு வைத்தவங்களுக்கு அவர் மேல விசுவாசம் வைத்தவர்களுக்கு மாத்திரமே அந்த கிரியைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அன்பினால கிரியை செய்கிறவராக அவர் இருந்ததுனால விசுவாசமே உதவ ஆரம்பிச்சிச்சு ஜனங்களுக்கு. அது வாசிமா அந்த வார்த்தையை, கலாத்தியன் 5:6. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருந்தேசனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது. அன்பில் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். சோ அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அவர் அவ்வளவு அன்பாக இருந்ததுனால அவரோட வல்லமை எல்லாருக்குமே காணப்பட ஆரம்பித்தது. அவரோட வல்லமை காண்பிக்க காரணம் மனதுருக்கம் மட்டுமேன்னு தேவன் தெரியப்படுத்தினார். நம்மளுடைய நீதினால அல்ல, நம்மளோட பக்தினால அல்ல, நம்மளுடைய விசுவாசத்தினால அல்ல, நம்ம ஏதோ அவருக்கு கொடுத்ததுனால இல்லையா, அவரோட மனதுருக்கத்தினாலதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ வல்லமையுடைய தேவன் ஒரு பக்கம், மறுபக்கம் மனதுருக்கத்தின் தேவன். புரிஞ்சதா எல்லாருக்குமே? அப்படி புரிஞ்சுங்கோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி சொல்லுங்க, என் தேவன் மனதுருக்கத்தின் தேவன், என் தேவன் வல்லமையுடைய தேவன், என் தேவன் பராக்கிரமமானதை என் வாழ்க்கையில செய்கிறார். என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவனை ரிசீவ் பண்ணீங்களா? அவர் வல்லமை உள்ள தேவனும் அவர்தான், அவர் மனதுருக்கத்தின் தேவனும் அவர்தான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பராக்கிரமசாலியான அந்த தேவனை குறித்து, அவர் வல்லமை உள்ள தேவனை குறித்து இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி முதல்ல ஏசப்பா வருவதற்கு முன்னாடி 600-700 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா 9:6 படி இந்த தேவன் வல்லமையாக காணப்படுகிற ஒரு தேவன், அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருப்பார் என்றது ஏற்கனவே தெரியப்படுத்துறார் ஜனங்களுக்கு. அதை நம்ம வாசிப்போம். ஏசாயா 9:6. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரனை கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். ஆமென். சோ பழைய ஏற்பாடுல நம்ம சோஃபார் படிச்சோமே, அவர் சமாதானம், நீடிய சாந்தம், தயவு, கிருபை, பொறுமை, சமாதானம் எல்லாமே இருந்ததுன்னு அந்த தேவனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி வரப்போறவர் இப்படித்தான் இருப்பாருன்னு தெரியப்படுத்துறார். இப்ப கன்ஃபார்ம் ஆச்சா? பிதாதா அவர். ஹல்லேலூயா. நித்திய பிதா அவர், வல்லமையுள்ள தேவன் அவர், சமாதானத்தின் பிரபு அவர்தான். ஹல்லேலூயா.
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காணக்கூடாத சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் மனு உருவு கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ மனதுருக்கி ஜனங்களுக்கெல்லாம் அவர் வந்து வியாதிஸ்தரெல்லாம் குணமாக்குந்து இந்த மனதுருக்கத்தில் உள்ள தேவன் அந்த குவாலிட்டியா கொடுத்து வைத்ததுனால ஏசப்பா மூலமா அவங்க ஜனங்கள் வந்து விடுதலை அடைய ஆரம்பிக்கிறாங்க. மனதுருக்கத்தோட அவர் வந்து ஒவ்வொருத்தரும் வியாதிஸ்தர் மேல ஒவ்வொருத்தர் மேல கை வைத்து ஜெபம் பண்ணதுனால அவங்க விடுதலை ஆக ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்துவின் ஒரு பக்கம் வல்லமையை பார்க்க நம்மளால முடியும். நம்ம பாக்குறோம் இல்லமா, நம்மளோட மாம்ச கண்கள்லயே அவரோட வல்லமைகளை பாக்குறோம் இல்லையா? எத்தனை பேருக்கு அவர் வந்து வல்லமையா விடுதலை செய்திருக்கிறார். இப்போ பிரசன்ட் இந்த கூட்டத்துல இருக்கிற பிரதர் ஸ்டீவன் தம்பி ஜேபில இருந்து வந்து இருக்கிறாங்க. அவங்கள பத்தி அப்படியே அவங்க கேமரா திருப்புங்க அவங்க கிட்ட. ஜேபில இருந்து தம்பி, அவங்க மனைவி ஃபியோனா சிஸ்டர், 2 பேரும் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு லைஃப் டெஸ்டிமனி நமக்கு. அவங்க தாயாரோட சாட்சி, அந்த குடும்பம் வந்து அந்த தாயாரோட சேர்ந்தே பேசினாங்க. இந்த இடத்துல 18 மணி நேரம் அந்த தாயாரோட ஆத்மா பாடியில இருந்து வெளியில வந்தாச்சு. இப்போ எமர்ஜென்சில அவங்கள கொண்டு போறாங்க. கொண்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவும் படுத்திட்டாங்க. ஆனா 18 மணி நேரம் ஆச்சு. அவங்க வந்திருக்கிற ரிப்போர்ட் என்னன்னா, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல. ஹார்ட் வேலை செஞ்சதா நாங்க மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியும். அப்படித்தானே பிரதர்? ட்ரீட்மெண்ட் ஏன்னா ஃபங்க்ஷன் ஆகல. இப்ப வென்டிலேட்டர் வச்சுட்டு இருக்காங்க. அந்த மிஷின் தான் பம்ப் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒரிஜினல் ஹார்ட் பம்ப் ஆகல. ஜபம் பண்ணா அவங்களோட சோல் வெளியில நிக்குதுங்க. அப்போ அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து உயிரோட எழுப்புறாருனாக்கா அவர் வல்லமை உள்ள தேவன் தானம்மா அவரு. ஹல்லேலூயா. மனதுக்கத்தின் தேவன் அவரை நம்ம கண்ணார அந்த பண்ற காட்சிகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்து ஒரு பக்கம் வல்லமையை அவர்கிட்ட வந்து நம்ம வல்லமையை பார்க்க முடியும். கிறிஸ்துவில் இந்த விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவரோட சீஷர்கள் பயந்து நடுங்கும் பொழுது, கடல்ல சிக்கி தவிக்கும் பொழுது, கடல் மேல கடலின் அலைகள் மேல அவர் நடந்து வந்து இருக்கிறது நம்ம வந்து வேதத்துல எழுதப்பட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து சரித்திரம் எழுதின பேதுரு கண்ணார பார்த்து இருக்கிறாரு. எல்லாமே இயேசுவோட வாழ்க்கையில இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஹிஸ்டரிங்க, மறந்தளிக்கவே முடியாது. எல்லாம் ரெக்கார்டட். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள், தாய் தகப்பன் இல்லாத அநாத சகோதரிகள், அவர் காலில வந்து விழுது அழுகுறாங்க. மரித்து 4 நாள் உயிரோட அவங்க தம்பிய லாசருவ மரித்து 4 நாள் ஆன பிறகு அவர் வந்து உயிரோட எழுப்புறாருனாக்கா எவ்வளவு அன்பு இருக்கும் அவருக்கு. எல்லார் மேல எவ்வளவு அன்பு பாசம் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த தேவனை வந்து நான் இந்த இயேசுவை என்னோட தெய்வமாக நான் வந்து ஏற்றுக்கொண்டது காரணம், ஹோலி பைபிளை நான் படிக்க ஆரம்பிக்கிறக்குள்ளோ அவர் செய்த அந்த வல்லமைகள் அற்புதங்கள் என்னோட மனசுல ஆழமாக அது வந்து பதிவாச்சு. இயேசு தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என் வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்கள் தான். ஹல்லேலூயா. சோ நான் செய்த அற்புதங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து மறக்கவே முடியாது. இன்று நான் வந்து பல நாட்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு இருந்த டாக்டர். பல நாள் கடவுள், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் எழுப்புகள் பிளஸ் அந்த வலி வேதனை கடந்து வந்திருக்கிறதுனால இனி கடவுள் இல்லை, அவர் கல் ஆயிட்டாரு. அப்படிதான் நான் வந்து பல நாட்கள் கடந்து இருக்கிறேன். இயேசு இன்னைக்கு வந்து நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டு இன்று அவரோட வார்த்தைகள் கொண்டு என்னை பேச வைக்கிறார்னாக்கா அவர் என்னோட வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்கள் தான் இதுக்கு மெயின் காரணமாக இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து whatever he does, everything is thrilling. த்ரில்லிங்கா இருக்கும். ஒவ்வொரு காரியம் த்ரில்லிங்கா இருக்கும். நான் பார்த்து இருக்கிறேன். 19 வருஷம் அழுகி போன கால 4 நாள்ல குணமாக்குந்து நான் பார்த்து இருக்கிறேன். லைவா பார்த்து இருக்கிறேன். செல்வராணி சிஸ்டர் அவங்களோட தொண்டையில ஒரு விஷயம் மாட்டிக்கின்னு வெளியில வந்துச்சு உயிர். அது அந்த உடனே அந்த ஆத்மா உள்ள அனுப்பி விட்ட பிறகு போய் அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல எக்கோ ஸ்கேனிங் எல்லாம் எடுக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு பீஸ் துண்டு எங்க போச்சுன்னு தெரியல, எடுத்துட்டாரு அவுத்தா. அதெல்லாம் பாக்குறதுல அவரோட அற்புதங்களை வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். கண்ணுக்கு முன்னாடி கொடியமான நோய்கள், அது HIV ஆக இருக்கட்டும், கேன்சர் ஆக இருக்கட்டும்,
கட்டிகளாக இருக்கட்டும் எல்லாம் கரைய ஆரம்பிக்குது. HIV பாசிட்டிவ் அசுத்தமான ரத்தம் சுத்தமாக மாத்திடுறாரு. கேன்சர் கட்டிகள் இருந்தா அது டிவைன் ஹீலிங் கொடுத்துடுறாரு. இந்த மாதிரி அற்புதங்களை வாழ்க்கையில நான் கண்கூலரா பார்க்கவும் ஆரம்பிக்கிறதுக்குள்ளோ அவரை நம்ப முடியாம இருக்க முடியுமா? கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா வாட் எவர் ஜீசஸ் கிரைஸ்ட் டிட் இஸ் த்ரில்லிங்கா இருக்கும். சோ அப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொரு மரித்தோர்களை உயிரோட எழுப்புறதெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தா, அவருக்கு யாரெல்லாம் பிலீவ் பண்றாங்களோ அவரோட வல்லமையினால அவரோட ஆவினால ஃபுல் அண்ட் ஃபுல் நிரப்பப்பட்டு அவரோட கிருபாதாரங்க வரங்களை கொடுத்து அவங்க மூலமாவும் கிரியைகள் பண்ண வைக்கிறார்னா அவர் உயிரோட இருக்கிற தேவன் தானே. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம படிச்சதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் நான் என்னென்ன சொன்னனோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண இந்த விஷயங்கள் தான் நம்ம கோத்ரூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா பிரசன்ட் இந்த தருணத்துல ஆண்டவர் உங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அவர் இன்றைக்கும் உயிரோட இருக்கிறாருன்றது தானே அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் இன்றைக்கும் அவர் உயிரோட இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. நம்ம வீட்லயும் பைபிள் இருக்கு, நம்ம வீட்லயும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்க பைபிள் இருக்கு, வீட்டுல தான் உட்கார்ந்து படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சப்பத் டே ஆகட்டும், ஹோலி டே ஆகட்டும், ஹோலி டே இல்லையா? சோ ஒவ்வொரு ஹோலி டேல நம்ம அட்டென்ட் பண்றதுக்குள்ள ஒரு புது அனுபவம், ஒரு புது ஆவி, ஒரு புது அபிஷேகம் எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. அதுதான் முக்கியம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, உங்களே அறியாம ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு புது அபிஷேகத்தை ஊத்தி அனுப்புறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் தான் என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாரு. மேத்யூ 28:20 வசனத்தின்படி, பயப்படாத மகளே, உலகத்தின் முடிவு பர்யந்தம் நான் என் வல்லமை உள்ள தேவனாகிய நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு NJPH பிள்ளைகளே உங்களுக்கு நீங்க அட்ரஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்டயும் அவர் உலகத்தின் முடிவு பர்யந்தம் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஒரு மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் இல்ல, அவர் சாகவில்லை, இன்றைக்கும் அவர் உயிரோட இருக்கிறார். என் வாழ்க்கையில எப்படி அற்புதங்கள் செய்துட்டு இருக்கிறாரோ, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அற்புதங்கள் செய்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் காலையில தான் டாக்டர் ஜோஷிதா ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க எப்போ டெலிவரன்ஸ் ஆகி போனாங்களோ அவங்களுக்கு வர வேண்டிய கண்டங்கள் எல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே மாம்ச கண்களை வெளிப்படுத்தி காமிச்சிட்டு இருக்கிறார். இந்த விஷயம் வர வேண்டிய விஷயங்கள் உன்னை தப்ப வச்சுட்டு இருக்கிற பார் 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 பாருன்னு. ஹல்லேலூயா. அவங்க வார்த்தையில அவங்க வாயாலேயே அவங்க நான் பேசுறது கேட்கறக்குள்ளோ எனக்கு ஆச்சரியமாச்சு. அவங்க அந்த இடத்துல இருந்த அந்த விஷயம் அவங்க தலை மேலேயோ இல்ல உடம்பு மேலேயோ கை மேலேயோ கால் மேலேயோ அந்த அவ்வளவு பெரிய கண்ணாடி விழுந்துருச்சுன்னா அவங்க இன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அப்படியே லேசான ஒரு விஷயம் காயமே இல்லாம தப்ப வச்சு அவங்கள இன்னைக்கு முழுசா நம்ம எதிர்க்க உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ கடவுள் இல்லைங்க, கடவுள் இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டாம். கடவுள் உயிரோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட தோற்றம் அவ்வளோ அற்புதமான ஒரு தோற்றம் உடையவராக இருக்கிறார். சோ கடவுள் சாகவில்லை. இயேசுவை கண்ணார நான் தரிசனமும் பண்ணி இருக்கிறேன். அதனால தான் அவர் இன்றைக்கு உயிரோட இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ அவர் வல்லமையின் தேவன், அவர் சாகவில்லை, அவர் உயிரோட இருக்கிறாரு. அவரை நம்பினவர்கள் மிராக்கிளை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஜாதி மதத்தை பார்க்கவே மாட்டார். பாரபட்ச பார்க்காத தேவனுங்க. இன்னாரும் தான் கிடையாது. பாரபட்ச பார்க்காத தேவன். அவரை நம்பி யாரெல்லாம் வராங்களோ அற்புதத்தை காமிக்குவார். ஆனா நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்டு பின்வாங்கி போற கூட்டங்கள் முக்காவாசி இல்ல, 99% இருக்கிறாங்க. 95% ஏசப்பாவோட அன்பை ருசிச்சுட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அந்த 5%ல தான் அவர் தேர்ந்தெடுத்து பார்த்துட்டு இருக்கிறார். சோ அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். அவர் மாறாத தேவன், மாற மாட்டார். அவர் அன்பு என்னைக்குமே மாறவே மாறாது இல்லையாமா? ஆனா நம்ம தான் மாறிடுறோம். ஹல்லேலூயா. சோ அவரை நம்பினவர்கள் அவரோட வல்லமையை அவங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். சோ நம்ம மறுதளிச்சாக்கா இல்ல மறுதளிச்சு
சிலர் வந்து பாவத்திலே விழுந்திருக்கிறேன், நான் சாபத்திலே விழுந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துச்சு இருந்தாக்கா அப்படியே தான் இருப்பாங்க. இருட்டில் தான் வாழ முடியும், வெளிச்சத்தை லைஃப் டைம் பார்க்கவே முடியாது. ஸோ த மோஸ்ட் மிசரபிள் பார்ட் இன் தி ஹோல் லைஃப் என்னன்னாக்கா நரகம் தாங்க. நரகம். நம்ம சுத்தி உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட்டே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் ப்ராப்பசி போட்ட கையோட ஒவ்வொன்றும் வந்து ஆரம்பிச்சு இல்லையா அழிவுகள். ப்ராப்பசியில வந்து ஹைலைட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ப்ராப்பசி ஆரம்பிச்ச புது வருஷம் எடுத்த உடனே 5 கோடி ஜனங்க வந்து 50,000 மில்லியன்ஸ் இறந்து போவாங்க, டெத்ஸ் ஆக போகுது, கொத்தா உள்ள போகுதுனாக்கா நியூ இயர் அன்னைக்கு அதை கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஏன் ஆண்டவர் அப்படி தெரியப்படுத்துறாருனாக்கா நம்ம கையில நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம கையில ஒரு ஆயுதம் இருக்கு, இயேசுன்ற ஒரு பேரு, அதுதான் நம்மளுக்கு ஆயுதமா கொடுத்திருக்கிறாரு. ஜபத்தை நம்ம வந்து பண்ணணும். ஜபம் பண்ண எல்லா சூழ்நிலைகள் நம்மளால மாத்த முடியும்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜப ஆவியை ஊத்திட்டு இருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணிக்கணும். நம்ம ஜபமே பண்ணாம ஏன் இப்படி நடக்குதுனாக்கா அப்படித்தான் இருக்கணும் இல்லையாம்மா? சோ அது நம்பலன்னாக்கா அவங்க கண்ணு முன்னாடி அந்த ஹெல்ல பாக்குவாங்க. இயேசுவை நம்பினவங்களுக்கு அவர் கைவிட மாட்டார். இயேசுவை நம்பாம மறுதளிக்கிற அத்தனை பேரும் கடைசி காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம், நரகத்தை அவங்க பார்ப்பாங்களா? கண்டிப்பா கட்டாயம் பார்ப்பாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ நம்மளுக்கு ஒரு கரம் உண்டு, அது தாங்கும் கரம் உண்டு. தீமைகளிலிருந்து நம்மளை விலக்கி காக்கிற ஒரு கரம், அந்த மனதுருக்கத்தின் கரம் நமக்கு கூட உண்டு. சோ அதை வந்து அந்த நம்மளோட வாழ்க்கையில அற்புதம் மட்டும் செய்யாம நம்மளை பாதுகாக்கிற கரம், அந்த கரத்தை நம்ம வந்து மறந்துடிச்சுட்டு போனாக்கா நம்ம we have to face the consequence. நரகத்தை பார்த்து தான் ஆகணும். நரகம்னாலேயே நிறைய சின்ன பசங்க, இப்பெல்லாம் சின்ன பசங்களே இல்ல பிரதர், வயசான ஆளுங்க கூட கதைக்கு உக்காந்துட்டு இருக்கிறாங்க கேட்கணும்னு. நான் எப்போதும் நரகம்னா அப்படியே ஹெல் இருக்கும், அப்படியே எரிவாங்க, வலி, ஆத்மாங்களுக்கு வந்து வலி, உணர்ச்சி, பசி, தாகம் எல்லாமே இருக்கும், உடம்பு தான் இருக்காது. ஆத்மாங்க எப்படி புறம்பான மனிதன் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி மரித்த பேருக்கு அந்த ஆத்மா அதே தோற்றத்தை தான் இருக்கும். உள்ளான மனிதன் உங்க முன்னாடி நிக்கிறது வந்து புறம்பான சுமிதா, எனக்குள்ள இன்னொரு மனிதன் இருக்கிறான், உள்ளுக்குள்ள ஒரு பெண் இருக்கு, அது உள்ளான இன்னர் மேன். சோ அந்த தோற்றம் வந்து அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம வேதத்துல கூட ஒரு எக்ஸாம்பிள், ஏசப்பா போய் மலையில மேல நின்று பண்ற பேசுறக்குள்ள எலியாவும் மோசஸ் வராங்க இல்லையாமா, படிப்பறிவே இல்லாத பேதுரு கண்டுபிடிக்கிறாரு இல்லையா மேத்யூ 17 அதிகாரத்துல. சோ அவர் வந்து அதை பாக்குறக்குள்ள தெரிய வந்துடுது, இவர் தான் மோசஸ், இவர் தான் எலியான்னு. ஏன்னா எலியா வந்து மாம்சமும் சதையில எலும்புல வந்து நிக்கிறாரு, மோசஸ் வந்து ஆத்மால வந்து நிக்கிறார். சோ அந்த டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. சோ அந்த விஷயத்தை வந்து நம்மளோட வாழ்க்கையில அது அன்றாட நம்ம தியானம் பண்றது மூலமா பார்க்க முடியும், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். தியானம்ன்றக்குள்ள ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்ப வருது. ஒருத்தர் வந்து கேட்டாங்க, தியானம்னா எப்படி பண்ணணும், நான் தியானம் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்ப நான் வந்து அவங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்தேன். நீங்க எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிடுங்க, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி தனிமைப்படுத்திக்கங்க, தனிமைப்படுத்திக்கின்னு உங்க ரூம்ல உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினேன். அப்புறம் வந்து சரி தியானம் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா அப்புறம் சாப்பிடணுமா கேள்வி பாருங்க. நான் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு நான் வந்து என்ன சொல்வேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா அதை தான் சொல்வேன். நான் தியானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ஒரு பழம் சாப்பிடுவேன், ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேனே வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பழம் சாப்பிட்டு நான் உட்காருவேன். முழுக்க நான் தியானம் பண்றப்ப உபவாசத்தான் இருப்பேன். ஏன்னா என்னோட வெயிட் ஹெவியா இருக்கக்கூடாது, நான் லைட்டா இருந்தா தான் ஐ கேன் லிஃப்ட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அப்புறம் இந்த மாதிரி தான் சிஸ்டர் நான் தியானம் பண்றது அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ என்ன மாதிரி வந்து நீங்க தியானம் பண்ணி ஆண்டவரை கூப்பிடுறீங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் இன்னும் சொல்லவே இல்லை. அடுத்த கேள்வி அவங்களுக்கு என்னன்னா, வாழைப்பழம் சொன்னீங்களா, அது என்ன வாழைப்பழம் சாப்பிட்டீங்க? அப்பவே நினைச்சிட்டேன், நான் என்ன ஜபம் பண்றேன்னு நான் வந்து நீ கேட்டிருந்தா நான் உனக்கு சொல்லியிருப்பேன். நீ எந்த வாழைப்பழம் சாப்பிடணும்னு அப்பவே தெரிஞ்சு நீ உன்னால தியானம் பண்ண முடியாது. சோ நல்லா ஈஸியா மாட்டிக்குவாங்க ஜனங்க நம்ம கிட்ட. எந்த வாழைப்பழம் நீங்க சாப்பிட்டீங்க, அந்த வாழைப்பழம் சொல்லுங்க. வாழைப்பழம் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கா, பாருமா இப்படி எல்லாம் இருக்கிறாங்கம்மா.
என்ன ஜெபம் பண்ணீங்க, எப்படி பண்ண போறீங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாக்கா தெரியப்படுத்தி இருக்கலாம். எந்த வாழைப்பழம் சாப்பிட்டா அப்போ அவங்களுக்கு உண்மையில மெடிடேஷனை என்னன்னே தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உணவுல அவங்க ஃபோக்கஸா இருக்குங்க. யாரு உணவுல ஃபோக்கஸா இருக்கிறாங்களோ, வயிறு ரொம்பிடுச்சுனாக்கா நம்ம இறைவனை தேடவே மாட்டோம், நம்மளுக்கு தூங்கணும்னு தோணும் இல்லையாம்மா? அது எல்லாருக்குமே இயல்பு தானே அதெல்லாம். ஸோ அந்த தாகம், அந்த பசி, அவர் தேடணுன்ற ஒரு வாஞ்சை, அந்த வாஞ்சை இருந்தா ஆட்டோமேட்டிக்லி இறைவனே சொல்லி கொடுப்பாரு. என்ன வார்த்தை கொண்டு நீ பேசுனா இறைவன் இறங்கி வருவார், ஆவியானவர் தெரியப்படுத்திடுவார். எந்த வார்த்தை கொண்டு நீ பேசுனாக்கா இறைவன் இறங்கி வருவார்ன்றது டீச் ஆயிடும். இது மனுஷங்கள் மூலமா நிச்சயமா அவங்க படிக்கவே முடியாது. அதனால தான் ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் தான் டீச்சிங். அவரோட டீச்சிங்ல வளர ஆரம்பிங்க, வாழ ஆரம்பிங்க அன்பு பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ உங்களோட தீர்மானம், உன் தீர்மானம் உன்னோட வாழ்க்கையை மாத்த முடியும்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ ஒரு இந்த வல்லமை உள்ள தேவனை நம்புறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, இல்ல மறுதளிச்சா நரகம் தான். நம்புனவங்களுக்கு அற்புதத்தை அவர் காமிப்பாருன்னு தெரியப்படுத்தினாரு. சோ ரெண்டு விஷயம், ஒன்னு ஸ்வர்க்கம், இன்னொன்னு நரகம். டிசிஷன் உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பண்ணுமே தவிர நான் கிடையாது இல்லையா? கைய பிடிச்சி நான் வாங்க ஹெவனுக்கு கூட்டிட்டு போக முடியாது, சொல்றது மட்டும் தான் வேலை இல்லையாமா? சோ அங்க போகணுமா போக கூடாதுன்னு முடிவு இண்டிவிஜுவல் கையில இருக்கு. சோ அததான் பேசிட்டு இருக்கக்குள்ள நான் நிறைய பேரு நரகம்னா வெறும் எப்படி சொல்றது, ஃபயர் போல எரிஞ்சிட்டு இருக்கோம், ஆத்மாவை எரிஞ்சு போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? சோ உணர்ச்சி எல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரியே ஜனங்களுக்கு சொல்லி பழகிட்டேன்னா இப்போ அதை மாத்தி சொல்லணும். ஏன்னா சின்ன குட்டீஸ்ல இருந்து எவ்லின்ல இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் நரகம்னா எல்லாருக்குமே ஐயோ ஆண்டி எப்போதும் ஹெல்லுனா நரகம்னா ஃபயர் மட்டும் தான் சொல்றாங்கன்னு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த என் வாழ்க்கையில வேற விதமா ஆவியானவர் என்கிட்ட தெரியப்படுத்தினார். இப்போ நான் தியானம், மெடிடேஷன் இருக்கிறக்குள்ள என்னோட ஸ்பிரிட் ஆவியானவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போனாரு. சோ நான் அவரை கேட்கிறேன், நானு நரகம்னா எனக்கு காமிங்க எப்படி இருக்கும், எனக்கு ஃபயரான இடத்த வேண்டாம். ஏன்னா ஃபயரான இடம் வேதத்திலயும் எழுதப்பட்டிருக்கு, அதெல்லாம் தள்ளி விட்டு எரிவாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. வேற வித்தியாசமான ஒரு மாடர்ன் நரகத்துக்கு போல ஆண்டவரே நான் ஜாலியா பேசுறேன் அவர்கிட்ட. கூட்டிட்டு போறாரு அவரும். சரி வா ரைட்டு வா போலான்றாரு. சரி போனேன்னா நல்லா இருக்குதுங்க நரகம். எல்லாம் அப்படியே ஃப்ளவர் என்ன, மவுண்டன் என்ன, தண்ணி என்ன, பழங்கள் என்ன, எல்லாமே இருக்கு. எல்லா இண்டிவிஜுவலா ஆளுங்க நடமாடிட்டும் இருக்கிறாங்க, நல்லா நடந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ டிஃபரன்ஸ் பரலோகத்துக்கும் ஹெவனுக்கும் நரகத்துக்கு வித்தியாசமே இல்லாம இருக்கு. அந்த நரகத்தை தான் முதல்ல கூட்டிட்டு போனாரு. அவ்வளோ நல்லா இருக்கு. ஒவ்வொரு பானையில சக்கரை பொங்கல் இருக்கு. சக்கரை பொங்கல் இண்டிவிஜுவலா எல்லாருமே நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனையும் ஒரு ராட் கையில வச்சு 2 கையை இப்படி கட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி மடக்கவே முடியாது, இப்படிதான் கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பானை ரொப்பி சக்கரை பொங்கல் வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த மனிதன் உட்கார்ந்து அது இப்படி எடுத்து இப்படி சாப்பிட முடியாது, கை மடக்க முடியாது, ராட கட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க, 2 கையும் கட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க. கண்ணெதிர்க்கும் பானை இருக்கு, சக்கரை பொங்கலும் இருக்கு, சாப்பிட முடியாது. இதுதான் நரகம். சரி ஆண்டவரே வாங்க ஹெவனுக்கு, பரலோகத்துக்கு, ஹெவன் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அவரு. பரதேசத்துல எப்படி இருக்கோ ஹெவன்ல எப்படி இருக்கும்னு. அதே இடத்துல அதே மாதிரி நரகத்துல எப்படி இருக்குது அப்படியே தான் இருக்கு. ஒண்ணுமே மாறல. இப்போ ஒரு அவங்களுக்கும் 2 கை கட்டப்பட்டிருக்கு, அவங்க எதிர்க்கும் பானை இருக்கு, அழகா தோட்டம், கார்டன், பழங்கள் எல்லாமே இருக்கு. அதே ஜனங்களை ஃப்ரீயா விட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட 2 கைகள் கட்டப்பட்டு இருக்கு. அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, அந்த மனிதன் தன்னோட பானை எதிர்க்க உட்கார்றாரு, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு மனிதன் உட்கார்றாரு. அந்த மனிதன் தன்னோட பானையில இருக்கிற அந்த சக்கரை பொங்கலை எடுத்து இவருக்கு ஊட்டும், சிரிச்சுட்டு அன்பா ஊட்டுறாரு. ஆப்போசிட்ல இருக்கிற மனிதன் அவரோட கையில இருக்கிற அவர் பக்கம் இருக்கிற அந்த பானையில அந்த சக்கரை பொங்கல் எடுத்து இன்னாருக்கு ஊட்டி 2 பேரும் மாத்தி அன்பா பகிர்ந்து கொள்கிறாங்க. இதுதான் ஹெவன். புரிஞ்சுதா? எந்த இடத்துல சுயநலமா அடுத்தவங்க வாழக்கூடாது, நான் மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறானோ அந்த இடம் தான் நரகம்.
எந்த இடத்துல தானும் வாழ்ந்து அடுத்தவங்களும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் சொர்க்கம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம முடிவு எடுத்துக்கலாம், சொர்க்கமா நரகமா. ஹல்லேலூயா. சோ டிசிஷன் நம்ம கையிலே தேவ ஆவியானவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால லூக்கா 29:19 ஏசப்பா சொல்றாரு, பொறுமையால நம்ம எல்லோரோடும் நம்மளோட ஆத்மாவுகளை காத்து கொள்ளணுமா. பொறுமையா இருந்து நம்மளோட ஆத்மாவில காத்து கொள்ளணுமா. துடிக்க கூடாது, ஆக்ரோஷம் பண்ணக்கூடாது, கிவ் அப் பண்ணக்கூடாது. மெயின் நம்ம சிலர் மனசு ஒடிஞ்சு கிவ் அப் பண்ணிடுவேன். ஏன்னா நான் நிறைய கிவ் அப் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பொறுமை என்னன்றது கத்து கொடுத்தார், மனதுருக்கம் என்னன்றது கத்து கொடுத்தார், அன்பு என்னன்றது கத்து கொடுத்தார். அவர் பண்ற எல்லா அற்புதங்களும் என் கண்ணால பார்க்கவும் வைத்தார். சோ எல்லாமே எனக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சோ பொறுமையோட நம்மளோட ஆத்மாக்களை எல்லாரும் காத்து கொள்ள வேணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் அண்ட சராசரங்களை படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர், இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், ஒன்றும் இல்லாமலிருந்து சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர் படைத்தவர், அவர் கடல் மேல் நடந்தவர், காற்றையும் தண்ணீரையும் கடலையும் அதட்டினவர். இவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு லாவை போட்டு வைக்கிறார். அது என்னன்றது நம்ம பார்ப்போம். உபாகமும் 32 அதிகாரத்துல 40 43, டியூட்டார்னமி 32 சாப்டர் 32 சாப்டர்ல 39 to 43 verse. 32 சாப்டர் டியூட்டார்னமி 32 39 43 verse. அதை நம்ம வாசிச்சு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருனாக்கா 39th சாப்டர் வர்ஸ்ல, நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் ஸ்வஸ்தமாக்குகிறேன், என் கையில் தப்புவிப்பர் இல்லை. யாருமே அவர் கையில, அவர் பிடியிலிருந்து அவர் தண்டனை கொடுத்திருந்தாருன்னா, பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா யாருமே அவர் கையிலிருந்து பிடுங்கி அவங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். 40ஆம் வசனம், நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்கிறார். சோ என்கிறேன்னு அவர் தெரியப்படுத்துறார். இப்போ என்னன்னாக்கா, ஆவியானவர் இந்த ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீவிரமான வைல்டு ஃபயர் அப்படி தீவிரமாக பரவிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இந்த காலகட்டத்துல இன்னும் அதிகமாக கலிபோர்னியா இந்த விஷயத்துல நிறைய அதிகமாக பாதிக்கப்படும் தெரியப்படுத்தினார். இப்போ ஆவியானவர் நமக்கு என்ன தெரியப்படுறது, எல்லா இண்டிவிஜுவல் எல்லாருக்குமே ஒரு வேலைகள் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணமா, என்ன ஜெபம் பண்ணனா, அவரோட இரக்கம் பெறதுக்காக, பிதாவோட இரக்கம் பெறுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணமா. எதுக்கு ஜெபம் பண்ணனா, மழை வரணுன்றதுக்காக ஜெபம் பண்ணமா. ரெயின் ஹேஸ் டு கம். ஏன்னா அவங்க எவ்வளோ தண்ணி ஊத்துனாலையோ அணைக்கவே முடியாதுங்க. ஒரு விஷயம் நடந்தது அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. இந்த ஃபயர், வைல்டு ஃபயர் வரத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே ஒரு இடம், ஹாலிவுட் ஒரு இடம், அந்த இடத்துல நல்லா செலிபிரிட்டிஸ், பிரபலமானவர்கள் செலிபிரிட்டிஸ், அவங்க டெலிவிஷன் எல்லாம் பார்க்கலாம். பிரபலமான ரிச் பர்சன் டெலிவிஷன், அங்க ஓட்டிங் நடக்குது. ஸோ ஹியூமன்ஸ் ஓட்டிங், யார் யாரு அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அப்பா, அது இதெல்லாம் ஓட்டிங். அதுல ஒரு ஒரு விஷயம், காடுக்கு ஓட்டிங் வச்சிருக்கிறாங்க. எல்லாரோட ஓட்டிங் ஹையில போகுது, காடுக்கு ஓட்டிங் ஜீரோங்க, ஜீரோ. இது நடந்த சம்பவம் இப்ப நடந்துட்டு இருக்கு. வந்துச்சா கோபம், அவரு யாராவது அசைக்க முடியுமா? அந்த வார்த்தை தான் 39ஆம் வசனம், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஃபயர்ல காயப்பட்டிருப்பாங்க. உயிர்கள் ஒரு பக்கம் விடுங்க, பாதிச்சுக்கோ, காயப்பட்டுத்தான் நம்ம வராங்க. நான் காயப்படுத்துகிறேன், நான் ஸ்வஸ்தமாக்குகிறேன், என் கைக்கு தப்புவிப்பர் இல்லை. அவர் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஜீரோ பண்ணிட்டாங்க. என் நாமத்தை வீணாக வைக்க வேண்டாம் சொல்லியிருக்கிற கட்டளைகள் ஃபாலோ பண்ணலையா? அவங்க வீணாக வைக்க வேண்டாம் சொல்லி இருக்கிறார் இல்லையமா, அது வச்சதே தப்பு. ஆண்டவர் இல்லைன்னு ஒரு பக்கம், இதுல இவங்க ஜீரோ ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டே இல்லை ஆண்டவருக்கு. அதனால தான்
40ஆம் வசனம், நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். சோ அந்த வைல்டு விண்ட உருவாக்குனவர் வானத்தை உயர்த்தி மழை வர வைக்க மாட்டாராமா? இதுக்கு மழை வந்தா மட்டும்தான் தீர்வுன்றாரு காடு. அப்ப நமக்கு ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கு. மழைக்காக நம்ம ஜெபம் பண்ண, அவங்க மேல பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணல. பிதா அந்த உச்சி கட்டத்துல கோபத்துல இப்ப இருக்கிறார். 41ஆம் வசனம், மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பகைக்கிறவனுக்கு பதில் அளிப்பேன். அத்தனை பேரை பகைச்சிருக்கிறாங்க, பதில் அடிச்சிட்டு இருக்கிறார் இப்போ இல்லையா? எல்லா வீடு வாசல் இல்லாம தெருவுல நிக்கிறாங்க, தெருவுல இருக்கிறாங்க. போய் நியூஸ் பாருங்க. இயற்கையின் பேரழிவுகள் ப்ராப்பர்சில சொன்னா, அர்த்குவேக் சொன்னா, ஃப்ளட் சொன்னா, புது வைரஸ் சொன்னா, எல்லாம் நடந்துட்டு தானமா இருக்கு. இனி வரப்போற நாட்கள் ரொம்ப தீவிரமா பயங்கரமா இருக்கும். 3ஆம் உலக யுத்தம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. எனி டைம் வெடிக்கும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். 5 வருஷம் டைம் கொடுத்திருக்கிறார். எனி டைம் அதுக்குள்ள நடந்தக்குள்ள, அதுக்கு முன்னாடி ராப்சருக்குள்ள வந்துடணும் எல்லாருமே. ஹல்லேலூயா. அவர் நீதி செய்யற தேவன். இப்ப நம்மள பார்த்து 43ஆம் வசனம், அதுலயே நம்மள பார்த்து, ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். அவர்களோட ஜனங்கள், இப்ப ஜாதிகள் வந்து யாருனாக்கா இயேசு வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண ஆளுங்களை பார்த்து சொல்றார். அவரோட ஜனங்கள்னா நம்ம எல்லாருமே தான் அவரோட ஜனங்கள்மா, உத்தம இஸ்ரவேலர்கள் நம்ம எல்லாருமே. நம்மள பார்த்து சொல்றார், நம்ம கூட அவங்க சேர்ந்தா களி கூற முடியும். இயேசு கூட இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கை. இயேசுவை ஏத்துக்குறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. கடவுளுக்கு 0 போட்டாக்க இததான் அவர் கையில இருந்து யாரும் தப்பி வைக்கவே முடியாது. எப்படி வந்து வைல்டு விண்ட் இது ஃபயர் எப்படிமா அணைக்க முடியும்? எரிஞ்சு போயிட்டே இருக்கு, இன்னும் தீவிரமா எரிஞ்சிட்டே இருக்கு. அடுத்தது கலிபோர்னியா, அடுத்தது முழு US என்ன ஆக போதோ தெரியல. மழை வந்தா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, அதுதான். ஹல்லேலூயா. 43ஆம் வசனம், ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரனின் ரத்தத்துக்கு பலியாக. ஏன்னாக்கா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவங்க வந்து ரத்த பலியா தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. அவங்களை டிஸ்ட்ராய் பண்றது மூலமா, அவங்களோட மனசு நோகடிக்கிறது மூலமா அதெல்லாம் ரத்த பலிக்கு காரணமாயிட்டு இருக்கிறாங்க. சோ என்னோட ஊழியக்காரங்களுக்கு வந்து நீங்க ரத்தத்துக்கு பலி வாங்கி தன்னுடைய சத்ருகளுக்கு பதில் அளித்து, அவர் வந்து சத்ருனா யாரு சொல்றாரு? அவர் மறுதளிக்கிற அத்தனை பேரும் சத்ருக்கள் அவருக்கு. சோ தேவனுக்கு சத்ருக்கள் பாருங்க. பதில் அளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்கள் மேலும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் தாங்க கிருபை உள்ள தேவன். சோ அப்போ நம்ம மேல வந்து அந்த சத்ருக்கள் எல்லாருமே நம்ம கூட வந்து ஜாயின் ஆயிட்டாக்கா களி கூற முடியும், அவங்க களி கூற முடியும். சோ அப்போ தமது ஜனங்களாக அவர் வந்து ஏற்றுக்குவாரு, தேசத்தை கொடுத்து அவர் வாழ வைப்பார். ஏன்னா அவ்வளவு கிருபை அவர்கிட்ட இருக்குதுங்க. இது அப்படியே ரிலேட் ஆகுது இல்ல? இந்த டைப் இந்த பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த வசனங்களை எவ்வளவு துல்லியமா தேவன் பேசி இந்த நாள்ல பேசிட்டு இருக்கிறாருனாக்கா எவ்வளவு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரே ஒரு வழி, அவங்களுக்காக பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணி இறைவனோட கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவரோட தயவு பெற்றுக்கொள்றதுக்காக அவர் கையில இருந்து வானத்தை விரித்து அவர் மழை வர வைக்கணும். மழை மட்டும் தான் தீர்வு. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற வேலை. சோ அவங்க நடக்குது, நமக்கு நடக்கல, நம்ம வந்து எல்லாருமே அப்படியே ஒண்ணுமே பண்ணாம இந்த மாதிரி லூக் வாமா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. we have to pray. அங்க வரது இங்க வராதான் என்ன? எவ்வளவு நேரம் அது வரத்துக்கு? அவரோட கிருபை நமக்கு எப்போது தேவை. சோ இப்ப வந்து நம்ம எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கணும். சோ மனதுருக்கத்தின் தேவன் தாயை போல மார்புடையவராக இருக்கிறார். சோ இந்த தேவன் இப்ப வந்து நம்ம இவங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணோம். அதே நேரத்துல அவரோட கட்டளைகள் கட்டாயம் நம்ம வந்து
ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வல்லமை உள்ள தேவன் அவர் ஒரு லா போட்டு வச்சிருக்கார், 10 கட்டளை. எல்லா பிள்ளைகளுக்கும், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, தாய் தகப்பனை கனப்படுத்தணும். இதுதான் அவரோட முக்கியமான ஒரு ஃபோக்கஸாகவும் இருக்கு. தாய் தகப்பனை கனப்படுத்தினா அவங்களோட ஆயுள் நாட்கள் நீடித்து நிற்கும் அப்படின்னு தெரியப்படுத்துறார் இல்லையாமா. சோ நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம், Proverbs 20th chapter 20th verse. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும். என்னதான் தீபம் வச்சாலியோ அவங்கள கேர் பண்ணலன்னா கார் இருளில் அந்த தீபம் அணைந்து போகும் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். சோ கட்டளைகளை அப்பா அம்மாவை நம்ம ஹானர் பண்ணோம், கௌரவப்படுத்தணும். இந்த கட்டளைகளை நீங்க எடுத்து பாருங்க. 5ஆம் கட்டளை, 10 கட்டளையில. சோ இந்த கட்டளையில ஏற்கனவே தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. எக்ஸோடஸ் யாத்ராகமும் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், உன் தாயையும் தகப்பனையும் நீ கனப்படுத்துறதால உன்னோட ஆயுள் நாட்கள் நீடித்து இருக்கும். சோ இதுல ஆண்கள் பெண்கள் என்ற ஒரு வித்தியாசம் வச்சிருக்கிறாரா? ஆண்கள் தான் அப்பா அம்மா பார்க்கணும், பெண்கள் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு லா கிடையவே கிடையாது. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சரிசமமாக அப்பா அம்மாவை கேர் பண்ணித்தான் ஆகணும்னு ஆண்களுக்கும் தெரியப்படுத்திருக்கிறார், பெண்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன், ஏன்னா அவர் வல்லமையுடைய தேவன், அவர் தகப்பன் போல நேசிக்கிற தேவன், அட் த சேம் டைம் தாயை போல மார்புடையவர், மனதுருக்கத்தின் தேவன். ஒரு தாய் தன் குழந்தைவ பால் கொடுக்கிற ஒரு மார்பை போல அவர் வைத்திருக்கிறார், அதுக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார். அந்த தேவன் தான் தெரியப்படுத்துறாரு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் சரிசமமாக பொறுப்புகள் இருக்கு. அப்பா அம்மாவை கனப்படுத்தணும், ஹானர் பண்ணணும் அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இப்பதான் ரீசெண்டா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் லா போடுறாங்க, ஈக்குவலா ஒரு விஷயம், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமாக சொத்துல பங்கு தானே. ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர் தான் அந்த லா போடுறாங்க இல்லையா டாக்டர்? லா பெண்களுக்கும் சொத்துல பங்கு, வெறும் ஆண்களுக்கு மட்டுமே இல்லை அப்படி இப்பதான் போடுறாங்க. சோ அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் ஈக்குவல் சரிசமமாக இருக்கிறது மட்டும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் இறைவன் ஒரு லா போட்டு இருக்கிறாரு. அதை நம்ம உண்மையில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமா? அது பண்ணாதுங்க, கட்டாயம் பண்ணணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஏன்னா தேவன் வல்லமையுடைய தேவன், அவர் ஃபாதர், கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், நீதி செய்கிற தேவன். மறுபக்கம் தாயை போல மார்புடைய தேவன், மனதுருகுகிற தேவன், தாய். சோ அந்த தாய் தகப்பனை காப்பாற்றுற பொறுப்பு, அந்த ஸ்தானத்தை வச்சுதான் இந்த வார்த்தைகள் வச்சிருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இப்ப அட் த சேம் டைம் எபேசியன்ஸ் 6ஆம் அதிகாரத்துல, எபேசியர் நிறுவனம் 6ஆம் அதிகாரத்துல 1-4 வாசிமா. இப்ப யார நம்ம காப்பாற்றணும்? உண்மையிலே அந்த தாய் தகப்பன் அவங்க இறைவனோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவங்க கையில முடியாதபடி இருக்கிற அத்தனை தாய் தகப்பன்களும் ஆண்களும் பார்க்கணும், பெண்களும் பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இறைவனோட லா ஃபாலோ பண்ணணும். அந்த பிள்ளைகளுக்கு இறைவனோட கட்டளைகள் கற்பனைகள் கத்து கொடுத்து வாழ்ந்திருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களை தாய் தகப்பன ஒரு நாளும் பிள்ளைகள் கைவிடக்கூடாதான். ஆண்கள் தான் பார்க்கணுன்ற ஒரு ரூல் இல்ல, பெண்களுக்கும் சரிசமமாக பார்க்கணும் அப்படின்னு தேவன் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியப்படுத்தி இருக்கிறார். வாசிமா எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 1-4. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்வாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமேன். சோ இந்த மாதிரி தாய் தகப்பன்னு கர்த்தருக்கேற்ற ஒரு விஷயங்களை கத்து கொடுத்த அத்தனை தாய் தகப்பன்கள் வயசான போது கையில் அவங்களால முடியாதக்குள்ளோ பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்கள டேக் கேர் பண்ணணும் தேவன் தெரியப்படுத்துறார். அப்படி டேக் கேர் பண்றது மூலமா இறைவனோட மனசுல இடம் பிடிக்க முடியும். அதனால்தான் அவர் 2 குணங்களை வைத்து இந்த பூமியில நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார் இல்லையாமா? இதுதான் ஆல்மைட்டி காட்.
சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சோ சிலர் இறைவனோட கட்டளைகள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ அந்த நபர்களோட எப்படி இருக்கணும்ன்றது கூட ஆவியானவர் எப்படி பழகணும்ன்றது கூட சொல்லி கொடுக்கிறார். அவரோட டீச்சிங் ரொம்ப வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருக்குதுங்க. அவரோட டீச்சிங் ஃபாலோ பண்ணாலே போதும், வாழ்க்கை அப்படியே செழிப்பாக இருக்கும். மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டி விடாதீர்கள். அவர் சொல்றார், ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, மதிக்காதவர்களிடம், அதாவது இறைவனே மதிக்க மாட்டாங்க, அப்ப உன்னைங்க மதிக்க போறாங்க? அப்படி மதிக்காது யாரா இருக்கட்டும், மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டி விடாதீர்கள், அது உன் அடிமைத்தனத்தை காட்டும். மதிக்கிறவர்களிடம் கோபத்தை காட்டி விடாதீர்கள், அது உன் அதிகாரத்தை காட்டும். பாசம் கொண்டால் பிரிவில்லை, கோபம் கொண்டால் உறவில்லை, பேராசை கொண்டால் நிம்மதி இல்லை. விழிகள் இல்லைன்னா பார்வை இல்லை, வழிகள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. வழிகள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. முயற்சி இல்லைன்னா வெற்றி இல்லை. முயர்ந்த மனிதன் தோற்பதில்லை, தோற்று போவதில்லை. சோ இந்த மாதிரி ஒரு கருத்தை இறைவன் ஆவியானவர் மட்டும் சொன்னா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். எங்க மதிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்கள போய் பணிவிட பண்ணுங்க, கைவிடாதீங்க. உங்களை மதிக்கலையா அந்த இடத்துக்கு நீங்க போவே வேண்டாம். புரிஞ்சதா? நம்ம தேவன் மாடர்ன் தேவனுங்க, பிராக்டிக்கலா பேசுவார். மதிக்கலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, அங்க உங்களுக்கு மரியாதை கூட இல்லை. ஆனா மதிக்கிற இடத்துல பாசத்தை காமிங்க, கைவிட வேண்டாம். அவங்க கண்ணீர் நமக்கு சாபமாக போகும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம தேவனை இப்ப எல்லாருமே ஒருவேளை நம்ம அவரை ஏத்துக்குன்னு, நம்ம உள்ளத்துல ஏத்துக்குன்னு அவருக்கு இடம் கொடுக்கறதுக்குள்ளோ நம்ம அவரை நம்பி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருத்தி கொள்ள வேண்டும் என்றது ஒரு தீர்மானம் செய்து அவருக்கு நம்மளோட இருதத்தை நம்ம கொடுத்து இருக்கிறோம். இனி நம்ம உத்தமமாக நடக்க வேண்டும் என்று நம்ம ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுத்து நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா? சோ ஒருவேளை அந்த மாதிரி நம்ம பண்ணாலையும் நம்ம மைண்ட்ல யோசிச்சு ஓடிட்டு இருக்கோம். எல்லாம் உங்களோட மைண்ட் ரீடிங் கூட எனக்கு தெரியும். மைண்ட் ரீடிங் ஏதோ சொல்றாங்க, ஆனாலும் வீட்டை நினைக்கிறக்குள்ளதான் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, வேலை இடத்துல நினைக்கிறக்குள்ளதான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, இப்படி இங்க எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எனக்கு வீட்டுல காத்துட்டு இருக்கோ இல்ல வேலை இடத்துல காத்துட்டு இருக்கோ எனக்கு தெரியல, இவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, மனம் தடமாறுகிறது. நான் இப்படி என்னால அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியுமா? அப்படி ஒரு வேலை கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, நிச்சயமா உங்களால வாழ முடியும். ஏன்னா நான் உங்க கூட இருப்பேன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம், என்னால உங்க கூட இருக்க முடியும்னாக்கா உங்களால நிச்சயமா வாழ முடியும். சோர்ந்து போவாதீங்க. ஐயோ நான் மோட்சத்துக்கு உண்மையில நான் போவேன்னா மாட்டேனா? நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வி இருக்கு. இறைவன் நம்ம கூட இருந்தா நம்ம ஏன் மோட்சத்துக்கு போவாக இருக்க முடியும்? ஏமா அவர் மோட்ச வாசி இல்லையாமா? வேலையோ கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறா, நம்ம கூட இருந்தா நிச்சயமா கூட்டின்னு போவார் தானே. மோட்சத்துக்கு நம்ம எல்லாரும் நிச்சயமாக நம்ம போக முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஏன்னா அவர் நம்மளோட ஆத்மாவை எப்போதும் காக்குற தேவன், காத்து கொள்கிற தேவன். 2 தீமோத்தி 1:12. அதை நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கின்றேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன். சோ இந்த வார்த்தை இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நீங்க சொல்லிக்கங்க. இது உங்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த வார்த்தை மேல நம்பிக்கையோடு இருந்து அந்த வார்த்தைகள் நீங்க பேச ஆரம்பிங்க. நிச்சயமாக நான் அவரை விசுவாசிச்சிருக்கிறேன், என்னோட ஆத்மாவை நிச்சயமா அவர் காப்பாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். அது ஆழமாக உறுதியாக நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். சோ உங்க ஆத்மாவை நிச்சயமா அவர் காக்க வல்லவராக இருக்கிறார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு மனதுருக்கத்தை ஆல்ரெடி அவர் கொடுத்துடுவார். உண்மையாக நம்ம கர்த்தரை நேசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்துடுறாரா? சங்கீதம் 112 4 வசனம்.
the true sign of real Christian என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்காக நம்ம மனதுருகி ஜெபம் பண்றது தானா தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நம்ம அடுத்தவங்களுக்காக இலவசமா நம்ம ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டோம், இலவசமா மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது தப்பே இல்லையே, இல்லையாமா? நம்மளும் காக்கப்படுவோம், அவங்களும் காக்கப்படுவாங்க, நம்மளோட குணங்கள் டாப்ல போயிடும், இல்லையாமா? சோ அந்த மாதிரி உண்மையாக கர்த்தரை, சங்கீதம் 112:4, உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவன் மனதுருக்கமானவனாக இருப்பாள். சோ இதுதான் வந்து ட்ரூ கிறிஸ்டியனோட, ரியல் கிறிஸ்டியானிட்டியோட சைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ அவர் இன்னும் நமக்கு உதவி செய்ய தாயை போல மார்புடையவர், ஒரு வல்லமை உள்ள தேவன் பிதா நம்ம கூடவே இருக்கிறாரு. சோ ஒரு நாளும் நம்ம வந்து வெட்கப்படவே கூடாதுன்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். நம்ம விரும்புவதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை உடையவர் நம்ம மத்தியில நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தேவன் தான் மனதுருக்கத்தின் தேவனாகவும் இருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இந்த இடத்த விட்டு நம்ம வந்து மறு உலகத்துல போகக்குள்ளும் அந்த இடம் எந்த கண்களும் எந்த காதுகளும் கேட்கவே இல்லை, சோ கேட்கவும் முடியாது. ஆனா அங்க உள்ள மகிமைகளை பார்க்க எந்த புத்திக்கும் எட்டவே எட்டாது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் உண்மையிலே இருக்குது. அது ஜீவனுள்ள தேவன் கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம். அப்படியே டைரக்டா அங்க போயிட்டெல்லாம் வர முடியாது. நம்மளோட வெயிட், நம்மளோட ஆத்மா லைட் ஆகி அவரோட தாகம் வாஞ்சே அவருக்கு வந்து நம்ம பசியோட அவர் தேட ஆரம்பிச்ச, தேடுகிறவர்கள் எவரும் பெற்றுக்கொள்வாங்க, கேட்கறவங்க எவரும் பெற்றுக்கொள்வாங்க. சோ அதே நேரத்துல முழு இருதத்தோட முழு மனதோட அவர் தேடினா ஏன் கண்டுபிடிக்க முடியாது? நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த உலகம் ரொம்ப இனிமையான ஒரு உலகம். 2 கொரிந்தியர் 2:9. சோ அங்க உள்ள மகிமைகளை வந்து எந்த கண்களும், அதாவது மாம்ச கண்களும் காதுகளும் கேட்க முடியாது, பார்க்க முடியாது, அது ஒரு புத்திக்கும் எட்டாது. ஆனா we can travel in spirit, அந்த இடத்தை பார்க்க முடியும். அது ஜீவனுள்ள தேவன் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த இடம் உன்னதமான ஒரு இடம், உன்னதமானவர் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம வந்து போறதுதான் நம்ம எல்லாரோட வாஞ்சியும் தாகமும் இருக்கணும். அதனால இறைவன் தெரியப்படுத்துறாரு. கொலோசியன்ஸ் 3:16 வாசிமா. கொலோசியன் 3:16. முதல்ல கொலோசியன் 3:1-2 வாசிமா. நம்ம கீழானவைகளை வந்து தேடிட்டே இருக்க கூடாதா? அங்க உள்ள மேலானவைகளை தேட ஆரம்பிக்கணுமா? அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலப்பரிசரத்தில் வீட்டிற்கும் இடத்திலே மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆமென். ஆமென். 16 அதுலயே அல்லேலூயா. இவை எல்லாவற்றினும் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இந்த பூர்ண சத்குணத்தின் அன்பு இருந்தா போதும், நம்ம we can reach there. மேலானவைகளை தேடவும் முடியும், பார்க்கவும் முடியும், அனுபவிக்கவும் முடியும். அது இந்த வாழ்க்கையில நம்ம அதை பண்ண முடியும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து ஆவியானவர் இந்த நாள்ல பேசிட வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. Peace be with you all. ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி சொல்லிக்கங்க, சமாதானம், உங்களுக்கு சமாதானம். Peace be with you. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஆமென். உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க.
நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெரிஞ்சுங்க இந்த பாட்டை பாடுங்க, தெரியாதுங்க கையை தட்டுங்க. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரங்களை தட்டுங்க. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். 2 குணங்கள் படித்த தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் எழுந்து நின்று திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம்.
ஞானஸ்தானம் எடுத்துங்க திருவிருந்து பந்தியில கலந்து கொள்ளலாம். பயபக்தியோடு இந்த திருவிருந்து பந்தியில கலந்து கொள்ள வேண்டும். அன்போட கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் லைவ்ல பாக்குறோங்க, வயசானுங்கோ, பெட் ரிடன்ல இருக்கிறோங்க, கால் நடக்க முடியாதுங்கோ, அத்தனை பேரும் திருவிருந்து பந்தியில கலந்து கொள்ளுகிறார்கள். அவங்களை அத்தனை பேரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம இறுதி ஜெபத்துல கலந்து கொள்ளுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து ஆவியானவரே எங்கள் மத்தியில நீங்க பேசி இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு பக்கம் வல்லமை உள்ள தேவனை குறித்து நீர் பேசினீர், மறுபக்கம் அன்பின் ஸ்வரூபமான மனதுருக்க உள்ள தேவனை பத்தி, இயேசு பத்தி நீர் பேசி தெரியப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கழுகுகள் போல தங்களோட சேட்டைகள் அடித்து எழும்பி பிரகாசிக்கட்டும் ராஜா, பறக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இனி அவங்க தரையில உட்கார்ந்து அழுவே கூடாது ராஜா, ஒரு ரூம்ல உட்கார்ந்து அழுவே கூடாது ராஜா. பிரச்சனைகள் அவங்க உங்களோட பிள்ளைகள் வந்து மிதிக்க கூடாது ராஜா. ஆண்டவரே, செட்டைகளை அடித்து எழும்பட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பறக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இரட்டைக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, குடும்பத்தில் ஆண்டவரே செழிப்பான காலத்தை காணும்படியாக நீங்க தாப்பா செய்ய முடியும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க, தைரியத்தோடு அனுபவிக்க ஒரு வாய்ப்பை தாரும் ராஜா. பிசாசுகளை தொர்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. புடிங்கி நரகத்துக்கு ஏறுகிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள தைரியத்தின் ஆவியை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே புது பலனத்தை தாரும் ராஜா. புது பலனை தாரும் சுவாமி. புதிய ஆவியை ஊற்றுங்கள் ராஜா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும் ராஜா. பிள்ளைகளோட படிப்புகளுக்கு உதவி தாரும் ராஜா. ஆண்டவரே, சுகம் இல்லாதவங்களுக்கு குணமாக்குங்கள் சுவாமி. ஆண்டவரே, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே வாழ்க்கை இழந்து போன பிள்ளைகளுக்கு மறு திருமணம் நீங்க கொடுத்து பண்ண வைங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏற்ற துணைகளை ஆண்டவரே நீங்களே வீடு தேடி அனுப்பும்படியாக திருமண காரியங்கள் வாய்க்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பட்ட மரம் துளிரட்டும் ராஜா. குடும்பத்தை கட்டுங்கள் ராஜா. வீடை கட்டுங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மனது இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, மனதில ஞானத்தை தாரும் ராஜா. ஒரு மனத்தை கொண்டு வாங்க ராஜா. செழிப்பான குடும்ப வாழ்க்கை வாழட்டும் சுவாமி. பிரிவின ஆவிகளை கடித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. வாய்கள்ல பரிசுத்த தாரும் ராஜா. ஒவ்வொரு வாய்களும் பரிசுத்த தாரும் ராஜா. ஊழியத்துல உங்களோட வல்லமையை தாரும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இடத்தை விட்டு உங்களோட பிள்ளைகள் போகக்குள்ள, வீடு போறக்குள்ள சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. என் தேவன் வல்லமுள்ள தேவன், என் வாழ்க்கையில கிரியை செய்வார். மனதுருக்கத்தின் தேவன் என் மத்தியில் எங்க கூடவே எப்போது வாசம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட போகட்டும் ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவன் வேற எங்குமே இல்லை, என்னிடத்துல என் கூடவே இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த இடத்தை விட்டு போகட்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாங்களோ, ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக நீர் மாத்த போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா தேவனே, அதிசயமாக எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மனதுருக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹாம் சுவாமி, அதிசயமாக எங்கள் மத்தியில் வந்தீர் ராஜா. நீர் நல்ல ஆலோசனை கர்த்தர் ராஜா. ஹாம் சுவாமி. அப்பா தேவனே, அதிசயங்களை
ஆச்சரியத்தையும் நீர் காண செய்கிற தேவன் ராஜா. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, தேசத்தில் நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தில் உள்ள மக்கள் அனைவருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, உம்மை அறியாத ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க சுவாமி. அப்பா தேவனே, பின்வாங்கி போனவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க சுவாமி. அப்பா தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் ராஜா. அவர்களுடைய செவிகளை நீர் திறந்தருளும் ராஜா. இதய கதவை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, காலம் சமீபமாக இருக்குது சுவாமி. உமது வருகையும் ரொம்ப சமீபமாக இருக்கிற ராஜா. ஒவ்வொருடைய மனக்கண்களை திறந்தருளும் சுவாமி. நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே, ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வாலிப பிள்ளைகளை அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, உமது ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் ராஜா. ஆம் சுவாமி, உமது நற்செய்தியை சொல்லும்படியாக ஒவ்வொரு மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, உமது வழியை செவ்வாய்ப்படுத்த அப்பா தேவனே, கோணலானவைகளை நேராக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்தும் சுவாமி. அநேக தாளந்து கொண்டு அப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வைத்திருக்கிறீர் சுவாமி. அந்த தாளந்து வீணாக போகாதபடி உமது ஊழியத்துக்கென்று உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, சபையின் தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உமது கரம் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, சிறு பிள்ளைகளை கூட உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் ராஜா. விதவை தாய்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களுக்கு நீர் தகப்பனாக இருந்து வழிநடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட அப்பா தேவனே, பேரழிவினில் அநேக தேசங்கள் அப்பா தேவனே அழிந்து கொண்டிருக்குது சுவாமி. இந்த வேளையில் கூட லாஸ் ஏஞ்சலஸ் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா தேவனே, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் மேல் நீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, அவர்களுடைய கவலைகளையும் கண்ணீரும் நீர் காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் ராஜா. அவர்கள் மேல் மனம் இறங்கும் சுவாமி. அப்பா தேவனே, வானத்தை திறந்து மழையை பொழிய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி ராஜா. ஆம் சுவாமி, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக நீ செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி. அப்பா தேவனே, நீர் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் நன்றி. உமது கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இருந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி அப்பா. நன்றி சுவாமி. அனைத்து உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.